அது ஏரி வந்து சின்ன சின்னதா வச்சு அதுல இருந்து தண்ணி வரும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காவேரி தண்ணி தான். அந்த காவேரி தண்ணியானது அந்த மதகுகள் வழியாக அனைத்து இடத்துக்கு தண்ணி போய் பாயும். இப்ப அந்த தண்ணி நீர் போய் பாயும் போது அந்த விவசாயம் சிறக்கும். அப்ப அந்த விவசாயம் என்ன விவசாயம் சிறக்கும் போது அந்த ஊர் சேமிப்பாக இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும். அது போல சுவாமி எம்பெருமானார் இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது என்றால் நம் அனைவருக்கும் வரும் அப்படின்னு முத தீர்மானம் பண்றவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். ராமானுஜருக்கும் நம்மாழ்வாருக்கும் 5000 ஆண்டுகள் முன்பு. ராமானுஜர் ஒன்றும் பிறக்கவே இல்லை, ஆனா நம்மாழ்வார் பிறந்துட்டாரு. ஆனா அவர் அவதாரம் பண்ணாரு. ஆனா அவர் அவதாரம் பண்ணி எல்லா குழந்தையும் பிறந்த உடனே அழும். என்னன்னா ஏதாவது பைசிக்காக அப்ப ஏதாவது கொடுத்தா கம்முன்னு இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? பிறந்த முதலே அழல, பால் குடிக்கலையாம், எதுவுமே பேசலையாம். ஆனா அவருக்கு ஏதோ நோய் வந்துச்சு, அவர் தகப்பு நான் நினைக்கிறேன். ஆழ்வார்த்தேரை கொண்டு போனா அந்த பிறந்த 10வது நாள் அந்த குழந்தை தவழ்ந்து சென்று திருப்புலிமரன் ஒரு மரம் இருக்கு, இப்படி அமர்ந்து கொண்டார். 15 நாள்ல அப்பவும் பேசல. இது எங்க நடக்குமா? இது ஒரு அதிசயம் தானே. இது நடந்த நிகழ்ச்சி. கலியுகம் பிறந்து 42வது நாள்ல சுவாமி நம்மாழ்வார் பிறந்தார். அந்த நம்மாழ்வாருடைய அவதாரத்தை எடுத்து பார்க்கும்போது அவர் சொல்றார், திருவாய்மொழின்னு 1102 பாட்டு இருக்கு. அது சாம வேதத்தினுடைய அப்படியே மறு உருவம். அதுல சொல்றாரு சுவாமி யாரு? நம்மாழ்வார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடும். கலி இந்த கலியுகம், இந்த கலியுகமானது போய் புதிய கிருதயுகம் பிறக்கும். எங்க? பூதங்கள் மண்மேல் அப்படின்றார். பூதங்கள் அப்படின்னு சொன்ன ஸ்ரீபெரும்புதூர், அங்க ஒரு மகான் தோன்ற போகிறார். அந்த மகானால் இந்த லோகமானது கிருதயுகமாக மாறும். கிருதயுகம் எப்படின்னா எப்படி இருக்குன்னு சொன்ன தர்மத்தின் பிரகாரம் இருக்கும், சத்தியத்தின் பிரகாரம் நடப்பார்கள். அனைவருக்குமே அனைத்தும் தெரியும். யாரும் அந்த முட்டாள்கள் என்ற மாதிரி இல்லை, விஷயங்கள் தெரியாதுன்ற மாதிரி இல்லை. எல்லாருமே ஆண்கள் பெண்கள் சாதாரண மக்கள் மேலான மக்கள், இது அனைவருக்குமே ஒரு தர்ம சிந்தனை. அது போல எப்படா இருந்ததான்னு சொன்னா மனோல மாமுனி அவதார காலத்துல சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வடக்கில் இருந்து நிறைய கோணிப்பையாக தங்கம் வைரம் வைடூரியம் ஆரியபட்டால் வாசல் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல இப்பவும் இருக்கு. நீங்க வந்து அங்க சேவிக்கலாம். அந்த இடத்துல மனோல மாமுனிகள் காலத்துல ஏகப்பட்ட செல்வங்களை கொண்டாந்து அப்படி கொட்டிட்டாங்களாம். இப்ப விவசாயத்துல இப்படி நெல்லு கலக்கால அப்படி அம்பாரமா கொட்டுவாங்க குரூப்பா அப்படி. அது போல வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிட்டாங்களா. யாருமே அதை தொடக்கூட இல்லையா, எட்டி கூட பார்க்கலையா. அந்த செல்வத்தை பெருமாள் ஏத்துக்கலையா. கிட்டத்தட்ட 3 மாசம் சுவாமி மனமால மாமுனிகள் போய் சென்று, சரி அவன் இது வரைக்கும் வந்துட்டானே, அதை ஏத்துக்கலாமே, அது என்ன நல்ல செல்வமா? எங்க அப்பா சொல்லுவார், நாய் வித்த பணம் கொலைக்குமா, பூ வித்த பணம் மணக்குமா. சில பேர் ஏதாவது ஒன்று சொல்லிட்ட பண்ண சில பேர் கோபம் வந்துடுது நிறைய பேருக்கு. இது நம்ம சொல்ல, பெரியவங்க சொன்னதை நம்ம சொல்றோம். என்னடா நாய் வித்து பண்ண வட்டிக்கு வட்டி வாங்க, நாய் வித்து பணமா, அது கொலைக்குமா? அவன் வீட்டுல போய் பாருங்க, நாய் நோய் நொடி தான் இருக்கும். அது பூ வித்த பணம். ஏன்னா அந்த புஷ்பமானது தெய்வத்துக்கு செல்லலாம், தெய்வம் உடனே உகக்கும். அப்ப அந்த பணம் நல்ல வழிக்கு செல்லும். அது போல அந்த காலத்தில் அப்படி இருந்தா, அது எப்படி கிருதயுகத்தில் அது போல இருந்தார்கள். தர்மத்தின் பெருகார், சத்தியத்தின் பெருகார். ஒரு சொல், அந்த சொல் சொல்லிட்டா அப்படி மறவே மாட்டாங்களாம். இப்ப நம்ம சில விஷயங்கள் ஏதாவது நம்ம சொல்றது பொய்யாதான் இருக்கும், ஆனா சத்தியமா சொல்றேன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா அவங்க சாதாரண சொல்லா இருக்கும், ஆனா அது சத்தியமாக இருக்கும். அதுபோல யாராவது பஞ்சமாண்டவாள் வாழ்ந்தாங்க. தன் தாய் என்ன சொல்கிறாளோ அதன்படிதான் நடக்கணும். தன் தாய் என்ன பண்ணா? அர்ஜுனன் தான் ஜெயிக்கிறான், ஒரு பெண் பிள்ளையை கொண்டு வருகிறான். ஆனா எதை கொண்டு வந்தாலும் 5 பேர் சமமாக ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான் அவளுடைய கொள்கை, தாயுடைய சொல். அப்ப அதை பார்க்காம 5 சமமாக எடுத்துக்கொள்வது சிறப்பாச்சு. இது என்ன? இது ஒரு பெண்ணை 5 பெரிய போராட்டமே நடக்கிறது. அந்த அம்மா அப்படி மன்னிப்பு கேட்கிறா. இல்ல நீங்க சொல்ல, நான் திருப்பி வாங்கிக்கிறேன். தர்மம் சொல்றேன், திருப்பி வாங்கலாம் இல்ல, நீ என்ன சொல்கிறாயோ நாங்கள் பிறந்தது முதல் கொண்டு நாங்கள் இறக்கும் தருவாய் வர வரைக்கும் அதுவே எங்களுக்கு வேதம், வேற வேதம் எனக்கு தேவையில்லை. அப்படிதான். அப்ப என்ன பண்றது? இல்ல நாங்க 4 பேரும் சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறோம். அர்ஜுனா நீ எவ்வளவு ஒரு தார்மீக குணம் பாருங்க. தன் தம்பி நல்லா இப்ப யாரா நினைப்பானா, அவன் சொத்தை இவன் பிடிக்கிற, அவன் பிடிக்கிறது. அவன் பாருங்க தர்ம சிந்தனை. தம்பி நீ நன்றாக வாழ்வாயா. இப்ப சன்னியாசம் போயிட்டு வச்சுக்கோங்களேன், விதிவிலக்கு என்னன்னு சொன்னா நாங்க விட்டு கொடுத்துட்டோம், அனைத்தையும் விட்டு கொடுத்துட்டோம். சொத்து பத்து சொத்து அனைத்தும் நீ எடுத்துக்கோ, நாங்க 4 பேரும் சன்னியாசம் ஏற்கிறோம், அங்க காட்டுக்கு போகிறோம், நீ நன்றாக வாழ்வாயா. அவங்க யாருமே ஒத்துக்கல இந்த விஷயத்துக்கு. அப்ப அர்ஜுனன் அதுக்கு ஒத்துக்கல. நான் மட்டும் வாழ்ந்து உங்களை காட்டுக்கு செல்வதா, இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். அந்த அம்மா ஓன் அழறா, என்னை எதுக்கடா நீ இட்டு வந்த, கோச்சின்னு போயிடுறா. அந்த அம்மா அவங்க அப்பா என்ன பண்றா? பாஞ்சால தேசத்து அரசன் யுத்தத்துக்கே வருகிறான். தர்மத்துக்கே தர்ம சங்கடம், தர்மத்துக்கே தர்ம. அப்பதான் வேத வியாசம்
வேதவியாசர் யாரு? பகவானுடைய சாட்சாத் சுரூபம். பகவானே வேதவியாசராக அவதாரம் பண்ணுவதாக நம்முடைய ஐதீகம். ஏன்னா அவர் தான் 4 வேதத்தை நமக்காக வகுத்தார், 18 புராணங்களை சொன்னார், மகாபாரதத்தை சொன்னார். அப்ப அவர் தான் அந்த தர்ம சூட்சுமத்தை சொல்றார். யார் எதிர்க்க? அந்த இடத்துல பகவான் கண்ணனும் வராரு, பாஞ்சால தேசத்து அரசனும் வராரு, சிகண்டியும் வருகிறான், அப்ப திரௌபதி இருக்கிறாள். அப்ப இவர்கிட்ட சொல்றாங்க, இதுல நாங்க கண்டிப்பாக நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பஞ்சமண்டால் எல்லாருமே சொல்கிறார்கள். குந்தி தேவியும் அதை ஏத்துக்க மாட்டேன்றா. அப்பதான் இந்த அம்மாவுடைய பூர்வ ஜென்ம வாழ்க்கை முறைய சொல்றாங்க. இந்த அம்மா பூர்வ நலாயினி. நலாயினியானவள் பூர்வ ஜென்மத்துல தன்னுடைய இல்லற வாழ்க்கையானது சுகிக்கவில்லை. கணவனானவன் அங்கு காட்டுக்கு சென்று தவம் பண்ண போறான். அப்ப இந்த அம்மா என்ன சொல்றா? ஒரு கணவனுடைய கடமை என்ன? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, உன்னுடைய கடமை அவள் தேவையானதை நீ செய்யணும், இல்ல நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுபோல மனைவியுடைய கடமை என்ன? கணவனுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை. இல்லைன்னா அது வாழ்க்கைக்கு வேற மாதிரி ஆயிடும். அப்போ இந்த வாழ்க்கைக்கு உட்பட்டு வாழ்ந்தவர்கள் பெரியவர்கள். இதெல்லாம் சொல்றது யாரு? நலாயினி தன் கணவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. சரி, அது எனக்கு தெரியுமா, சரி நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், மந்திரம் சொல்லி கொடுத்தா சிவன் பிரத்யட்சமாக அப்படின்னு சொல்ல, அந்த சிவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் சரி அந்த அம்மா விட்டுக்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா அந்த மந்திரத்தை பிரத்யட்சம் பண்ண. அப்ப சிவன் தோன்றுகிறார். இப்ப சிவனையே வரவழைக்கக்கூடிய சக்தி அவருடைய கணவனுக்கு இருந்தது இல்ல. அப்ப சொன்னா ஏத்துக்கணும் இல்லையா? அப்ப அதான் அந்த சத்தியம் தான். அப்ப உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க? எனக்கு பதிந்தேகி கணவன் வேண்டும். 5 முறை வணங்கிட்டார். 5 பேர் கணவனாக அழை. ஐயோ, அது இப்படி பத்தினி தன்மை போயிடும் அப்படின்னு சொல்லி ஒருவனே 5வராக வருவார்கள். அது ப்ரூஃப் எடுத்து காட்டும். இதை வேதவியாசர் இங்கு சொல்ற. சொன்னதுக்கு அப்புறம் கவனம் இருக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட். அவங்களுக்குள்ள என்னென்ன? 1 வருடம் ஒருவரோடு வாழ வேண்டும், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், அதுக்கப்புறம் நெருப்புல குளிக்கணும், அப்புறம் இன்னொருவோடு அவனோட 1 வருடம். எங்கன்னா நடக்குமா? நாம் பாருங்க. அப்ப ஏன்னா அந்த மாதிரி சாதாரண நம்மை போல் இந்த உடல் அல்ல. இதெல்லாம் வெறும் பிராகிருத. இந்த உடலை பத்தி ரொம்ப கேவலமா சொல்றாரு பெரிய ஆழ்வார். ஊனுடைய பிள்ளையை, அதாவது உம்முடைய மூத்திர பிள்ளையை, அந்த மூத்திர பிள்ளையை நம்பி பிம்பி என்று பெயரிட்டு அழைக்காதீர். மாதவா, கேசவா, மதுசூதனா என்று அழையுங்கள். அன்னை நரகம் புகால் அப்படின்ற ரொம்ப அழகாக. அந்த அன்னை நரகம் புகால் முதல்ல. மற்றவங்க யாரை கேட்டாங்கன்னா அது ராமானுஜர் காலத்திலேயே வருது. ராமானுஜர் ஆழ்வார் நகரை போகும்போது தீர்த்தமாட போறானா, ஒரு வண்ணான் துணித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு 4 பிள்ளைகள். அவன் 4 பிள்ளையை கூப்பிடுறான். என்ன பேர் கூப்பிடுறான் தெரியுமா? நம்மாழ்வார், சடகோபன், காரிமாறன், பகுலாபரணன். இது ராமானுஜர் பார்த்தாரு. நம்ம கூட குடும்பத்தை வாழ்க்கையோடு ஒத்துமையா இருந்திருந்தா, பிள்ளைங்க பிறந்திருந்தா இந்த பேர் வச்சிருக்கலாமே. பிரிஞ்ச பிறகுதான் அந்த கஷ்டமெல்லாம் தெரியும். பிரியாத வரைக்கும் அந்த கஷ்டம் தெரியாது இல்லையா? எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்கிட்டாருடா, என்னால நம்ம அவசரத்தால வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டோமே அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல அந்த பெயருக்கு அவ்வளவு மகத்துவமானு சொன்னா சத்தியமான வார்த்தை நம்ம பெரிய எடுத்து காட்டுகிறார்கள் இதெல்லாம். அப்ப இந்த இடத்துல மகாபாரதத்துல இதெல்லாம் வேதவியாசம் எடுத்து காட்டுகிறாங்க. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு 5 கணவராக நீங்கள் வர வேண்டும். ஏன்? இப்ப 4 வாழ்க்கை வீணா போகிறது. ஒருவன் வாழ்க்கை வீணாக போகலாம், அதற்காக 5 நன்றாக வாழலாம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, தர்மம் என்ன சொல்லுதுன்னு சொன்ன, ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலாம். அதே அந்த ஊருக்காக எவன் ஒருவன் பலி கொடுக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு எழுவான். அதனாலதான் யாகத்துல சில குதிரைகள் பலி கொடுப்பது என்பது. அப்ப இந்த தர்மசாஸ்திரத்துல எல்லாம் சொல்லுவார், நீங்க பிறந்ததே தேவத்தால் வந்த ஒரு வரபலம். இப்ப நீங்கள் 5 உடல் ஆனது வெறும் சாதாரண மனித வாழ்க்கையால் உருவாக்கப்பட்ட உடல் அல்ல. வெறும் இந்த உடலுக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், முக்கியம் ரத்தம் வரும். ஆனா அவங்களாம் நெருப்புல என்னோட ரத்தம் வராது. ஏன்னா தேவ வாழ்க்கை அதுதான். இப்ப நம்ம போல இந்த ஊன கண் அல்ல. இப்ப நம்ம கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம், இன்னும் ஒரு 200 மீட்டர் நம்ம பார்க்கலாம் நம்ம கண்ணு, அவ்வளவுதான். ஆனா அவங்க எல்லாம் கண்ணை மூடினாவே கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் எங்க நடக்குது, அங்க என்ன நடக்குது தெரியும். இந்த உடலுக்கு அந்த உடலுக்கு அர்த்த வித்தியாசம். அப்ப அப்பேற்பட்டவர்கள் தர்மத்தை சிந்திக்கிறாங்க பாருங்க. அப்ப வேதவியாசம் சொன்ன உடனே அப்ப என்ன பண்றது, இது போல அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. அப்ப பாருங்க, அவன் ஒருவரோடு வாழும் பொழுது இன்னொரு கூட போகக்கூடாது. இப்படி போனால் அவன் 12 ஆண்டு காலம் வனவாசம் மாதிரி போகணும். அர்ஜுனன் போடுறான் வேற வழி இல்லாம. ஏன் அர்ஜுனன் போறான்? அந்த நேரம் சில அசுரர்கள் அவங்க நாட்டை தாக்க வராங்க வேணும்னே. இது துரியோதனன் தெரிஞ்சு கொண்டு செய்யறான். பரவாயில்ல, நான் காட்டுக்கு சென்றாலும் பரவாயில்லை, என் அண்ணன் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணத்தோடு அந்த வீட்டினுள்ளே புகுந்து தன் வில்லை எடுத்தான் பாருங்க. இந்த தார்மீக குணம், இந்த தர்ம குணம். அப்ப பாருங்க அந்த இடத்துல சாதாரண, ஆனா அவன் எங்கு சென்றாலும், இப்ப நம்ம பாண்டி நாட்டுக்கு வரான், அந்த அம்மா ஆசைப்படுறா, கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்ப பற்றுதல் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன, அந்த பற்றுதலை இது வெறும் உடல் தான். இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா பரமாத்மா இருக்கா, அந்த பரமாத்மாவுக்கு சொந்தமானது அப்படி நினைவோடு இருந்தானே ஆனால்
அவன் தவறே செய்தால் கூட அது தர்மத்திலே செய்யணும் எடுத்து காட்டுவாங்க. இப்ப எப்படி அது புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பசுமாடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கசாப்பா இருக்கான வரான், அந்த கசாப்பு வந்து பசுமாடு தேடிட்டு வரான். அந்த நேரம் ஒருத்தன் பொய்யே சொல்ல மாட்டான், உண்மையை மட்டும் தான் பேசுவான். அவங்ககிட்ட போய் அந்த பசுமாடு மறைஞ்சிக்குது, அவன் பொய்யே பேச மாட்டான். அந்த நேரத்துல இந்த கசாப்பு இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்கிற பசுமாடு இங்க வந்தது, அவன் தான் மறைச்சு வச்சிருக்கான். அவன் பாருங்க பசுமாடு இல்லை அப்படின்னு, இந்த இடத்துல இல்ல வரலன்னு சொல்ல, எதையும் சொல்ல, பசுமாடு இல்லை. இப்ப நிஜமாவா இருக்குன்னு சொல்லி இருந்தா அவன் இட்டு போய் அதை வெட்டிட்டு அந்த பசுமாடு இல்லை தானே. ஆனா இப்ப அவன் இல்லைன்னு சொல்லி அந்த பசுமாடு உயிர் இருப்பதாக ஆகிவிட்டது, அதான் சத்தியம். இந்த சத்தியத்தை வேதவியாசர் புரிய வைக்கிறார். இந்த சத்தியத்தை தான் நமக்கு ஆழ்வார்கள் மூலமாக ஆச்சார மூலமாக புரிய வைக்கிறார். இந்த சத்தியத்தை இந்த மக்களுக்கு உரைத்து அவன் சத்தியவானாக இருந்தானே ஆனால் லோகத்தில் அவன் மோட்சத்துக்கு செல்லலாம். அதை புரிய வைப்பதற்காக சுவாமி ராமானுஜர் அவதாரமே. அதைத்தான் நம்மாழ்வார் தன் பாசுரத்துல அழகாக எடுத்து காட்டி இப்பேற்பட்ட மகான் தோன்ற போகிறார். அந்த மகானால் இந்த லோகமானது உச்சிவிக்க போகும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த மகான் சொல்வதை கடைபிடித்தால் போதும். அதனால்தான் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனையை கணுர நிற்கும் காண எல்லாம் உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே, அவர் எப்போ அவதாரம் பண்ணாரோ அப்பொழுதே நன்னொரு ஞானம். இதுக்கு ப்ரூஃப் என்னடான்னா, இப்போ நீங்க திருக்குறள் பெருமாளை போய் சேவிங்க. திருக்குறள் பெருமாள் உள்ள சேவிச்சுக்கிறீங்களா? உள்ள ஒரு ஆசனம் இருக்கா பாத்தீங்களா? பெருமாளே ராமானுஜருக்காக அந்த ஆசனத்தை கொடுத்துட்டு அவர் கீழே இருக்கிறார். இது எப்படி நடக்குது, எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமயம் முதல் குமரி வரை செல்கிறார் சுவாமி பெருமானார். இமயம் முதல் குமரி வரை செல்லும் பொழுது அனைத்தையும் திருத்துகிறார். இதுதான் சாஸ்திரம், இதுதான் தர்மம். எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும் என்றால் வைகானசன் ஆகமம் இருக்கிறது, பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கிறது. பாஞ்சராத்திரம் 5 பஞ்சு. பகவானே 5 விதமான ராத்திரியில இருந்து அந்த வேதத்தை நமக்கு கொடுக்கிறார். விக்னேச முனிவர் அவர் வந்துதான் வைகானச ஆகமத்தை கொடுக்கிறார். என் பிரகாரம் தான் எம்பெருமானை ஆராதிக்கணும், அது ஒரு வழிமுறை. அப்ப ராமானுஜர் அது போல போகும்போது திருவனந்தபுரம் போறார். திருவனந்தபுரம் போனா அந்த பெருமாள் பத்மநாப பெருமாள் அங்க இருக்கக்கூடிய பட்டர்கள் என்ன சொல்கிறார்கள் அதுதான் முக்கியம். அங்க அவர் ஏத்துக்கல. யார் ஏத்துக்கல? அந்த பட்டர்கள் ஏத்துக்கல, ராமானுஜர் சொல்ற விஷயத்தை ஏத்துக்கல. ஏன்னா அங்க மந்திரம் தந்திரம் தாந்திரிகம். எம்பெருமான் பாருங்க, நல்லா பாருங்க, எம்பெருமான் அனைவருக்கும் சமம், ராமானுஜருக்கு மட்டுமல்ல. எப்படி ஒரு மனைவியானவள் தன் கணவன் கிட்ட சொன்னா அதை அப்படியே அவன் நிறைவேற்றுவானோ, அது போல பரிபூர்ணமான ஒரு பக்தனானவன் எம்பெருமானிடத்தில் வழியிட்டானே ஆனால் அவன் என்ன சொல்லுகிறானோ அதை தான் செய்வான். இப்ப அந்த அர்ச்சகர் பகவானிடத்துல நித்தியப்படி 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு பூஜை பண்ணவர். அப்ப அவர் சொல்றார் அந்த இடத்துல, அந்த பெருமாள் இடத்துல, இந்த ராமானுஜர் இங்கு எங்களை திருத்த பார்த்தார்களே ஆனால் நாங்கள் இப்பொழுதே தீக்குளிப்போம். இவர் அதை திருத்த, அவர் என்ன திருத்தணும்னு பாக்குறாருன்னா, நீங்க எளிமையாக மோட்சத்திற்கு செல்லலாமே, நீங்க மந்திரத்தை பண்றீங்க, தந்திரத்தை பண்றீங்க, இது ஒரு ஜென்மம். அடுத்த ஜென்மம் அந்த மந்திரத்தின் மூலமாக இன்னொரு பிறவி அமையும், அடுத்து இன்னொரு பிறவி. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பிறவி 50 பிறவி. அந்த பலனிலே நீ வெற்றி அடைந்தால் அல்லவா உனக்கு மோட்சம். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க? நான் எளிமையான ஒரு மார்க்கத்தை சொல்றேன். சரணாகதி என்ற ஒரு எளிமையான மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கத்திலே பெருமாள் கிட்ட போங்க, நேரடி ஏத்துப்பான்னு இவர் சொல்றாரு. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப பெருமாள் பாருங்க என்ன பண்றது ஒண்ணும் புரியல அவருக்கு. அப்ப ராமானுஜர் மடத்துக்கு போயிடுறாரு. அவரு கூட இருக்கிறவங்க 12,000 சிஷ்யர்கள், 700 ஜீயர்கள் எல்லாம் கூடவே இருக்கிறாங்க. அன்று இரவு போய் படுக்கிறார். அந்த பட்டர்கள் இப்படி சொல்றாங்க, பகவான் பார்த்தார். இப்ப பாருங்க, யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம தன் கருடன் மூலமாக அந்த ராமானுஜரை கொண்டு வந்து திருக்குறுங்குடி திருவட்டப்பாளையத்துல போட்டார். இப்போ நீங்க போனா திருவட்டப்பாறை என்பதை சேவிக்கலாம். அங்க இருக்கு. ஒரு படையை நடத்துவது என்றால் ஒரு தலைவன் இருந்தால் அல்லவா அந்த படை நடக்கும். அங்க எதுவுமே வேலை செய்யும். இப்ப இங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் தலைவன் யாரு? ராமானுஜர். அப்ப ராமானுஜரை மட்டும் கொண்டு போய் திருக்குறுங்குடியில இருக்கிறாரு. அங்க 120 140 கிலோமீட்டர் அங்க இருக்கிற பார்த்தேன்னு சொன்னா அவர் சிஷ்யா எல்லாம் திருவனந்தபுரத்துல இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் எழுது பார்த்தா ராமானுஜரை காணோம். அப்ப பட்டர் உங்க ஆவேசமாக பேசுகிறார் எங்க திருவனந்தபுரத்துல எங்க பெருமாள் கிட்ட, ராமானுஜன் திருக்குறுங்குடி சென்று விட்டான், ஆகையால் நீங்கள் அனைவரும் திருக்குறுங்குடி செல்லுங்கள். இல்ல நடந்துதான் வரணும். நடந்து வந்து அப்பவே எப்படியும் ஆயிடும், 7 மணி நேரம் என்ன நடந்து வரணும் இல்லையா? ஆனா இவர் ஒரு இரவுல கொண்டாந்து தூக்கி வந்து போட்டார். மறுநாள் காலை இங்க ராமானுஜன் இங்க இருக்கிறார், எங்க திருக்குறுங்குடியில. எழுந்து பார்த்தால் யாரையுமே காணும். அது நம்ம அங்க இருந்துமே இங்க இருக்கிறோம். சரி, பெருமாள் திருவுள்ளம் போல இருக்கிறது. பெருமான் என்ன நியமிக்கிறோம், நியமிக்கட்டும். வடுகா வாடா அப்படின்றார். தினப்படி காலையில வருகனை கூப்பிட்டு பழக்கம். அவன் தான் அங்க இருக்கிறானே, அவன் எங்க வர்றத? வடுகா வாடான்னாரு. வந்துட்டாரு பெருமாளே வடுகுரு குத்த. இப்ப வடுக, இப்ப இவன வடுகனா அவன் பெருமாள் பெருமாள். ஆனா இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சிஷ்யன் வடுகன் இவர் நினைச்சிட்டு இருக்கிறார். போறாங்க, தீர்த்தம் ஆடுறாங்க. தீர்த்தம் ஆடும்போது சிஷ்யன் முன்ன பின்ன வேலை செஞ்சு இருந்தா வேலை கரெக்டா அந்த சொம்பு கொடுக்கறது இது பண்றது எல்லாம் குத்து பட்டாலும் மோதிர குத்து பண்ணுமா.
ஒரு சொம்பை நேராக தானே கொடுக்கணும், இப்படி கிராஸாக கொடுத்தாரு. அந்த சொம்பை ஒரு இடி இடிச்சாராம் மூஞ்சிக்கு. நேராக கொடுக்க மாட்டேன், அப்படியே தேய்ச்சிக்கினாராம். தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் தீர்த்த மாட்டி எல்லா வேலையை பார்த்துக்கிட்டு திருமணை வச்சுக்கிட்டு எப்பவுமே தினப்படி திருமண் தான் வைத்துக்கொண்டு மீதிய திருமண்ணை வடிவமைக்கி வைப்பாராம். அதே போல அவனுக்கு வைக்கிறார். ஜம்முன்னு திருமணை வச்சுக்கிட்டார். இப்போ நீங்க போங்க, அந்த திருவட்டப்பாறையில போய் பாருங்க, கீழே இறங்கி போகணும். ராமர் திருவச்சி பரிச்சனை வருடத்தை இருப்பார். அப்படின்னே சரி வடுகாவா நம்ம பெருமாள் சேவிக்கலாம். கேரளாவை திருத்தல போனா இந்த பெருமாள் ஒத்துக்கல, நம்ம பெருமாள் சேவிக்கலாம் வா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா பின்னாடி பார்த்தா வடுகனை காணும். இவர் திருமணம் வச்சார்ல, அது பெருமாள் கிட்ட இருக்கு. என்னடா நம்ம திருமணம் வச்சு பெருமாள் கிட்ட இருக்குது, என்ன சுவாமி நீரா வடுகு ரூபத்தில் வந்த? ஆமா ஆமா நான் தான் வடுகு ரூபத்தில் வந்தேன், வந்தாலும் ஒரு குட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னாராம் பெருமாள். உடனே அப்பதான் கேட்கிறார் யாரு பெருமாள், நான் எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தேன், இந்த லோகத்தை திருத்த முடியவில்லை. அது என்ன? லோகத்துல தண்ணியில போற மாதிரி முதல் உருவம் என்ன மச்சம், தண்ணியில விட்டா வெளியே வந்தது அவ்வளவுதான். அப்ப மச்ச அவதாரம் எடுத்து பார்த்து இந்த லோகத்தை திருத்தல. சரி நம்ம பூலோகத்துக்கு நடக்கலாம், தண்ணிலையும் போகலாம், அதான் வராகும். அப்போ அது லோகம் திருந்துமான்னு பார்த்தேன், அப்பவும் திருந்தல. மனிதன் பாதி மிருகம் பாதி. எவனோத்த காப்பி வச்சு ஒரு பாட்டை போட்டான். ஆனா இப்ப நடத்தவர் யாரு? முதல்ல பெருமாள் தான் இதை நடத்தினாரு. அந்த மனிதன் எவனோத சொல்ல, நான் ஒரு தரம் சொன்னா 100 தரம் சொல்லுவேன், இதெல்லாம் பெருமாளை நடத்தி காமிச்சிட்டாரு நமக்கு. ஆனா இவனா அதை காப்பி அடிச்சுட்டு இவன் சொல்லிங்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல சொல்றாரு மனிதன் பாதி மிருகம் பாதி எடுத்து. அது நரசிங்கம் ஒரு அடியவனுக்காக எடுத்த அவதாரம், வேற யாருக்குமே இல்லை. ஒரே ஒரு சிறு பையன். அப்போ லோகம் திருந்ததா? திருந்தவில்லை. ஒரே வாக்கு ஒரே தார ஒரே மனைவியோடு வாழ்ந்து காட்டினேன், அப்போ லோகம் திருந்தவில்லை. அப்போ கண்ணன் கிருஷ்ணப்படி பல எடுத்து காட்டுகிறார். இதெல்லாம் பண்ண இந்த லோகம் திருந்தல, நீ எப்படி இந்த லோகத்தை திருத்தின? ஏன்னா அவர் பின்னாடி 12,000 பேர் இருக்கிறாங்க, 700 ஜீயர் இருக்கிறாங்க. ஒரு சிஷ்யம் கூட இந்த அவே துர்லபம். அவரு கூட என்ன இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, லோகமெல்லாம் உஜ்ஜீவிக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்ப சொன்னாராம் யாரு? சுவாமி ராமானுஜர், நீ என்னமோ மேல உக்காந்துங்கிற, நான் கீழே இருக்கிறேன். எப்பவுமே கேட்கறவங்க சிஷ்யன், சொல்றவங்க ஆச்சாரியம். இனி அங்கிருந்தா நான் சொல்லுவேன்னா அப்படியா? உடனே சுவாமி பெருமாள் கீழே இறங்கி ஒரு ஆசனத்தை போட்டு கையை கட்டி கொண்டு இப்படி இருந்தாராம். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம், இப்பவும் பார்க்கலாம், திருக்குறள் இப்பவும் இருக்கிறதெல்லாம் அந்த ஆசனம் இருக்கிறது. உடனே இந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு எனக்கு இந்த ரகசியத்தை சொல்லு அப்படின்னு பெருமாள் கேட்கிறாரு. ராமானுஜரை கேட்டேன். உடனே ராமானுஜர் நம்மள அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் பாருங்க அந்த ஆசனத்தில் உட்காரல. கண்ண ஆச்சாரியன் பெரிய நம்பி அமர்ந்து கொண்டு இருப்பதாக அவர் திருவடியை வணங்கி அந்த பெருமாளுக்கு சிஷ்ய ரூபத்தில் வடு ரூபத்தில் இருக்கிறார். அவர் காதுல துவய மந்திரத்தை சொன்னாராம். என்னடா துவய மந்திரம்? அதான் ரகசியம் இருப்பதிலேயே. அப்ப சொன்னாரா ராமானுஜர், எல்லார்கிட்டையும் போய் நான் பெரியவன் நான் பெரியவன் அவனுக்கு ஏத்துக்க மாட்டான். நான் போய் இவர் தான் பெரியவர் நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லணும். எப்படி ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கிறதோ, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரு ஆச்சாரியன் என்பவன் துணை கொண்டு சேர்த்து வைத்தாயே, ஆனால் அவன் அல்லவா நம்புவான் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல பெருமாள் சொன்னாராம், இருக்கிறதுல நான் தான் பெரியவன், நான் யாரை போய் பெரியவன் நான் காட்டுவேன். அப்போ இந்த ஆச்சாரியத்துவம் என்பது பெருமாள் கூட ஆசைப்பட்டு இருந்தாராம். அதனாலதான் மகாபாரதத்துல பார்த்த சாரதியாக வந்து நின்னார். அவன் என்ன கேட்டான்? அர்ஜுன, எனக்கு வந்து குழப்பமா இருக்கு, எங்க தாத்தாவை நான் கொல்றதா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் காட்டுக்கு போறேன் அப்படின்றான். அப்ப பாருங்க அவங்க 700 ஸ்லோகத்தை சொல்லிட்டார். ஆச்சாரியத்தை ஆசைப்பட்டாராம். அதை வேலுக்கு ரொம்ப அழகா சொல்லுவார், ரொம்ப அழகா. இது கிடைச்சிட்டா எங்களுக்கு நிறுத்தவே முடியாது, நாங்க பாட்டி பேசிட்டே இருப்போம் அப்படின்னு. அந்த ஆச்சாரியத்துவம் என்பது என்னென்ன, உள்ளத்துல விஷயங்கள் நிறைய இருந்து வச்சுக்கோங்களேன், நம்மளை எதிர்பார்க்காம அது வந்துகிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. அப்ப என்ன உள்ளுந்து சொல்லுபவன் எம்பெருமான், கேட்பவன் எம்பெருமான். அந்த ரகசியத்தை சுவாமி ராமானுஜர் தான் நம்ம உலகம் ஃபுல்லா இமயம் முதல் குமரி வரை எடுத்து காட்டி, அப்ப ஆச்சாரியத்துவம் என்பது இந்த லோகத்துல மிக மிக முக்கியம். அந்த ஆச்சாரியத்துவம் இருந்தால் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எம்பெருமானை அடைவதற்கு கடை தேரலாம். இதை சொல்றவர் யாரு? மிக அழகாக குரு அருள் இல்லையேல் இறையருள் இல்லை என்பதை சொல்லிவிட்டு அம்புன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பது முன்ன வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவன் அன்றோ ஆச்சாரியன். என்ன பாசுறோம்? ஸ்ரீ வசனபூஷன் என்ற ஒரு கிரந்தம் 466 சூத்திரத்தை அப்படியே 7 பாட அடித்தார். அவருடைய பையன் விளாஞ்சுவார். அவர் யாரு? சிஷ்யர் பிள்ளை. அவருக்காக எப்படி ராமானுஜருக்காக இந்த ரகசியங்களை எல்லாம் நம்மாழ்வார் பொத்தி பொத்தி வைத்து தன் சிஷ்யர்களுக்கு கொடுப்பதற்காக வச்சுட்டு இருக்கிறார். அது போல இந்த ரகசியத்தை அப்படி விளாஞ்சோலை பிள்ளை கட்ட இப்படி லோகச்சார் கொடுக்கிறார். இப்போ தொடர்ந்து வருகிறது. பாருங்க, ராமானுஜர் தான் எல்லாமே தெரிஞ்சு போகுது நமக்கு. அப்ப ராமானுஜர் தான் அனைத்து. இது முத சொன்னவர் யாருன்னு பார்த்தா சுகபிரமணிஷ். 2வது சொன்னவர் நம்மாழ்வார்.
மூணாவது சொன்னவர் சிவன் நாதமுனிகள். அதுக்கப்புறம் ஆள வந்தார். முதல்வன் இவன் என்று நேருக்கு நேராக பார்த்து சொல்கிறார். அப்ப இது பாருங்க, இவர் தானாகவே சொல்கிறாரா? இல்ல, சுகப்பிரமணி சிஷ்யன் நம்மாழ்வார் சொல்லுகிறார். பொலிக 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 பாசுரம். அந்த நம்மாழ்வார் வைத்த அந்த அப்பேற்பட்ட ரகசியத்தை சிவன் நாதமுனி கிட்ட போய் சேருது. அந்த ரகசியம் சிலையோடு கொடுத்துட்டாரு. இப்ப ராமானுஜர் ஒன்னும் பிறக்கவே இல்லை, ஆனா அவர் சிலை வந்தாச்சு. இப்ப சிலைன்னு சொன்னாதான் எல்லாரும் புரியும். நம்ம பாஷையில பேசுற நிறைய பேர் புரியாது. விக்கிரகம் சொல்லணும், அதான் நியாயம். இப்ப சிலைன்னு சொன்னா மற்றவங்களுக்கு புரியாது. அதனால சிவன் நாதமுனிகள் அந்த சிலையை எங்கே பெறுகிறார்? நம்மாழ்வார் கிட்ட பெறுகிறார். நம்மாழ்வார் தான் கொடுக்கிறார். இவர் தான்ப்பா பெரிய மகான், அடுத்து வரப்போகிறார். இந்த சொத்து இப்ப நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இல்லையா, இந்த சொத்தை எல்லாம் எப்படின்னா இவர்கிட்ட சேர்த்து. யாருக்கிட்ட? ராமானுஜர் கிட்ட. அதுக்கு நீதான் வழின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அப்பதான் தன் சிஷியருடைய உயர் கொண்டாருக்கு கொடுக்குறாரு. சிவன் நாதமுனிகள். அப்ப சொல்றாரு சிவன் நாதமுனிகள் தன் சிஷியன் கிட்ட, எனக்கு ஒரு பேரன் பிறக்க போறான், அவனுக்கு யமுனை துறையோன்னு பேரு வைங்க, அவன் ராமானுஜர் கிட்ட சேர்த்து. எவ்வளவு ஒரு ஞானம் பாருங்க. தான் 300 ஆண்டுகளுக்கு முன்பே என்னென்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம பையன் நம்ம பேர வரைக்கும் சொத்து நம்ம சேர்த்து வச்சு பேங்க்ல சேர்த்துடுறோம். நம்ம பேரை நல்லா இருக்கட்டுமே, நம்ம பையன் நல்லா இருக்கட்டும். வெறும் சாதாரண சொத்து, அதுக்கப்புறம் அது வீணா போகுது. ஆனா இந்த சொத்து உலக அனைத்துக்கும் உஜ்ஜீவிக்க போகிறது. ஆகையால இவர் உய்ய கொண்டார் ஆகிறார். எடுத்து காட்டுகிறார்கள். இப்ப சிவன் நாதமுனி கிட்ட 2 சொத்து இருக்கு. இப்போ 4 திவ்ய பிரபந்தம், ரகசியத்திரயங்கள், இவை ஒரு சொத்து. இன்னொரு சொத்து நான் ஓம் நாராயண மந்திரத்தை சொன்ன பார்த்தீங்களா, வெறும் அந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் மோட்சம் கிடைக்காது. சில ஆசனங்கள் உள்ளன, சில பத்மாசனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில முறை இருக்கிறது. 3 மாத்திரை உள்ளெழ வாங்கி, அதாவது என்னென்ன புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இதை சொல்ல 16 நாழிகை மூச்சை உள்ள இழுக்கணும், 32 நாழிகை மூச்சை வெளியே விடணும், திரும்ப மூச்சை இழுக்காம 64 நாழிகை அப்படியே இருக்கணும். இதுக்கு பேர் கும்பகம், ரேசகம், பிராணாயாமம். இதையெல்லாம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த ஆசனம், இது பேர் அஷ்டாங்க யோகம். நியமம், நியமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் அப்படி போகும். இது நான் செஞ்சு பழக்கம் சின்ன வயசுல செஞ்சு. ஆனா பத்மாசனம் என்னால 1.5 மணி நேரம் உட்கார முடிஞ்சது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்தோம்னா எதுக்குன்னா, அந்த அந்த எனக்கு அப்போ வயசு 12-13. எங்க அப்பா இந்த கதையை சொல்லுவாரு. சிவன் நாதமுனிகள் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு 12,000 பேர் கண்ணீர் சுருத்தாம தவம் பண்ணாரா, நம்மாழ்வார் வந்துட்டாராமே. அந்த நம்மாழ்வார் நம்ம எப்படின்னா நம்ம பார்த்துடணும். எப்படி, ஏன்னா அது ஒரு ஆர்வம். 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு பத்மாசனத்தை போட்டுக்கிட்டு கண்ணீர் சுருத்தாம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். 1 மணி நேரம் ஆச்சுன்னா அப்படியே முட்டி எல்லாம் அப்படி விட்டுரும். தொடர்ந்து செய்ய 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 என்னாச்சு, ஹீட்டு மூளை வந்துருச்சு சின்ன வயசுலயே. அப்புறம் அதுக்கு சில வைத்தியம் எல்லாம் கொடுத்து அப்புறம் பண்ணி அப்புறம் கல்யாணம் ஆச்சு. விட்டு எல்லாத்தையும் யோகா பண்றது அது பண்ணும். ஆனால் அதுக்கு சில பவர் பாருங்க. ஒரு பவர் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அது பண்ணிட்டே இருந்தேன்னா, என்னுடைய நெருங்கிய நண்பன் அவன் பேரை சொல்லி அவன் உருவத்தை பார்த்து என்னை வந்து நாளைக்கு பாடுறா அப்படின்னு சொன்ன சாயங்காலம் வந்து பார்த்தலாம். இந்த விஷயத்தை எங்க அப்பா சொல்லி என் மாணவரை திட்டாரு. என்ன பொம்பளைங்களை பார்த்து ஆசை வந்துடும்டா, வரடா மெஸ்மரிசம் பண்ணி நீ கெட்டு போடுடா, நீ வரடா அவனுக்கு விட்டுறாடே, வரடா விட்டுறாடா. இன்னமும் தெரியல. அடுத்த 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி அதெல்லாம் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது ஒரு சக்தி இருக்கு. நான் அதை அனுபவிச்சு சொல்றேன். என்ன இந்த அடையாளம் இருக்கும். கரண்ட் எனக்கு அடிபட்டது. அந்த ராமலிங்க சொல்லி எனக்கு பழக்கம். விவசாயத்துல இது கல்யாணம் ஆபாதமுன்னு அடிபட்டது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 தடவை நான் கரண்ட்ல அடிபட்டேன். அதாவது பக்கத்துல கெப்பாசிட்டி எங்களுக்கு 20,000 கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 2000 கேவிஆர்னு சொல்லுவாங்க. 2 லைன் 3 லைன் மாறி மாறி வரும். நான் அதை வயரை மாற்றி சொருவி மோட்டர் ஓட்டணும். எங்களால் 8 மணி நேரம் தான் கரண்ட். அப்புறம் 2 லைன் வந்துடும். விடிகாலில் 5 மணிக்கு எங்கள் அப்பா வந்துடுவார். தூக்க கலக்கத்தில் 5 மணிக்கு நான் என்ன பண்ணேன், தூக்க கலக்கத்தில் ஒரு வயரை சொல்லிட்டு ஒரு வயரை கையில் வச்சு பாருங்க. கரண்ட் பிடிச்ச உடனே அடடே அவ்வளோதான் பழகுது, நம்ம செத்து போகிறோம். நம்ம அப்பா சொன்ன ராமானுஜர் சொன்ன மோச்சு போயிடுவோம்ல, இப்படி ராமானுஜர் ஆரம்பிச்சுட்டேன். அந்த நேரத்தில் எங்களோட எஸ்சி மக்கள் விவசாயம் தண்ணி பிடிக்க வருவாங்க. ஐயோ நாய்க்கிற கரண்ட் பிடிச்சிட்டு அவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அப்போ தான் வராது. வேக வேகமாக வந்து 3 பீஸ் கரெக்ட் எடுத்தோன்னே என்ன விட்டுச்சு. ஆனால் பாருங்க, இந்த கரண்ட் பிடிச்சது இல்லை, இந்த உடல் அப்படி துடிக்குது. ஆனால் அவங்க பேசுறதே நல்லா கேட்குது. ஐயோ நாய்க்கிற கரண்ட் பிடிச்சிக்கிச்சு அவங்க பேசுறாங்க. ஆனால் உடல் மட்டும் அப்படி துடிக்குது. அப்படியே பீஸ்கர் எடுத்த உடனே மயங்கிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னே மயங்கல. அப்போதான் சித்த சித்தி நான் படிச்சிருக்கிறேன். இந்த உயிர் இருக்கு, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அதான் கவனிக்குது. அப்போ அவங்க சொன்னதே அதான் காதில் கேட்டுச்சு. ஆனால் உடல் 27 தத்துவங்கள் ஆனது. இது நெருப்புல போயிடும், தண்ணியில போயிடும், எல்லாத்திலும் போயிடும். அப்போ பாருங்க, இது எனக்கு அந்த பழக்கத்தில் ராமானுஜர் ராமையா சொல்ல ஆரம்பிக்க
ஆஹா பரவாயில்ல நமக்கு மோட்சம் கட்சிடும் பழகுது. கடைசி நேரத்தில் வேதாந்தானே சொல்லுது, ராமானுஜம் சொல்லி நாம சொன்னா நமக்கு மோட்சம் தானே. அதெல்லாம் கேட்டு 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 பழகிறதா ஃபீஸ்கார் எடுத்தோட மயக்க அடி ஊழி போச்சிட்டேன். ஏன்னா அழுக்க இந்த இடம் அப்படி இவ்வளோ பெருசாகிடுச்சு. இந்த அடையாளம் பாருங்க, இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்பவும் எனக்கு கை வச்சது கரண்ட் மாதிரி தெரியும் இந்த இடம். அப்புறம் என்ன அழுக்க தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட அதுல இருந்து நான் வெளியே வரது 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு எப்பவும் பாடி நல்லா இருக்கும். ஏன்னா யோகா பண்ணுவேன், நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன். எங்க பாட்டி என்னை பார்த்து எனக்கு கண்ணா பட்டு போடுறாங்க, சுத்தம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. அப்பதான் நான் நிதர்சனமா அனுபவிச்சேன். இந்த உடல் வேறு விவசாயத்துல நான் வந்தேன். பவர் லைன் கெப்பாசிட்டி வேற, பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்ம் 2000 கெப்பாசிட்டி, அது 20 kVRன்னு சொல்லுவாங்க. அதை அது பெருசா பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த வயரஸ் சொல்லிட்டு அது 2 லைனா மாறிடும். டிரான்ஸ்ஃபார்மர் ஆமா அப்படியே மாறும். இதில் அனுபவப்பட்டவன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த உடல் வேறு உயிர் வேறு என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். இந்த சக்தியால தான். அப்புறம் ஆச்சு இதாச்சு, அப்புறம் நான் மறந்துட்டேன். அப்போ பாருங்க கன்வீன்ஸ் எடுத்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சுவாமி சிவன் நாதமணிகள் உய்ய கொண்டார்கிட்ட சொல்றாரு, இது போல யோக ரகசியம் என்பது ஒன்று உள்ளன. 4 திவ்ய பிரபந்தம், அதே போல ரகசியத்திரியங்கள், அதே போல நிறைய பகவத்கீதை, எம்பெருமான ஒரு பொக்கிஷம் எங்கிட்ட உள்ளன, உங்களுக்கு எது வேணும்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாரு சுவாமி, அவருக்கு பேர் ராமமிஸ்ரர் அப்படின்னு பேரு. அஸ்மத் குருப்பியோ நம்ம சொல்லும்போது அதுல வரும், ஓரான் வழியில் அஸ்மத்திய சீகம் அஸ்மதிய பரமாச்சாரியன் அசேஷான் குருன் சிவன் நாதம் சொல்லும்போது அதுல ராமமிஸ்ரர் வரும். அப்போ என்ன வேணும்னா, பிணம் கிடக்க மனம் புரிவார் உண்டுன்னு சொல்லுவார். நம்மள எல்லாம் போனன்ட்டாரு. சொன்னவர் யாரு? கொண்டார். ஏன் என்ன ஞானம் என்பது என்ன, வாழ்க்கை என்பது என்ன, பக்தி என்பது என்ன தெரியாமல் இருக்கிறார்களே அவர்கள் பிணத்திற்கு சமம். அப்போ மனம் கல்யாணம், ஒரு வீட்டுல ஒரு பணத்தை வைத்துக் கொண்டு யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அது போல இந்த லோகத்துல இந்த மக்கள் எல்லாம் உய்வடைந்தா நான் உய்வடைந்த மாதிரி. அப்ப அந்த என்ன ராமானுஜருக்கு எங்கிருந்து வர அம்மன் அம்மாழ்வார்கிட்ட சிவனாவது உய்ய கொண்டாருக்கிட்ட. அப்பதான் அவர் உய்ய கொண்டாரோ, இந்த லோகத்தை எல்லாம் நீர் உயிக்க வந்தீர், ஆகையால் நீர் தான் உய்ய கொண்டார் அப்படின்னு அவர்கிட்ட இந்த ரகசியத்தை கொடுத்துட்டு, குறுகை காவலப்பன் ஒரு மகான் அவர்கிட்ட யோக ரகசியத்தை கொடுக்குறாரு. இது போல என் பேரமத்தில் வரப்போறான், அவங்ககிட்ட இதை கொடு. எது? இந்த யோகாபியாசம், நியம பிரத்யாகார தாரணை தியானம். ஆனா இதை கற்றுக்கிட்டுவேன், யார்கிட்டையும் பேச மாட்டான், தான் மட்டும் அனுபவிக்கலாம் பெருமாளை வேற. ஆனா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி மிதந்து கொண்டு இருக்கு. ஏன்னா இந்த உள்ள 2 நாக்கு இருக்கு, இங்க ஒரு நாக்கு உள்நாக்கு ஒன்று இருக்கும். பௌர்ணமிக்கு அமிர்ததாரை பெருக்கும், அதுதான் முத்தாக மாறுவது. அந்த அமிர்ததாரை நமக்கும் வரும். இந்த யோகாபியாசத்துல அதை நாம் வாய்க்கு உள்ள செலுத்தாம அதை இந்த நாக்கை சின்ன நாக்கில் தொட்டு வைத்துக் கொள்ளணுமா, வச்சுட்டா 1 மாசம் பசிக்காது. யோகாபியாசம் அது ஒரு வகை. அது போல நிறைய வித்தைகள் உள்ளன. அது யோகாபியாசத்திலேயே வியாயத்தில் இதெல்லாம் நிறைய இருக்கு. அது குறுக்க கற்றுக் கொடுக்குறார் சுவாமி. யாரு? நாதமணிகள். அப்போ இந்த உய்ய கொண்டார், ரகசியத்தை தெரிந்து கொண்டார். யமுனை துறைவர் வருவார்னு பார்த்தா அப்பதான் பிறக்கிறார். அப்போ அவருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பின்னு பேர். இந்த ரகசியமா அவர்கிட்ட சொல்லிட்டு போறார். அவர் தான் தூதுவளக்கிறையே கொடுக்குறார். 6 மாச காலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவரை திருத்துறார். அதை திருத்தி இதையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ஆத்மா பரமதமே போச்சான். ஏன்? எங்க பெரியவங்க கொடுத்த வரபலம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நீர் மட்டும் வச்சுக்காத, எம்பெருமானார் என்ற ஒரு மகான் வரப்போகிறார், அவர்கிட்ட இதை கொடு. அதே போல அந்த ஆள வந்தார். அவருக்கு ஆள வந்தார் பேர் ஏன் வந்து தெரியுமா? எல்லாருக்கும் அவருக்கு எவனுக்கு தெரியும் தான் பேர் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. அதாவது என்னன்னு இவரு அது ஒரு நாள் காலம் கடைசி காலத்துல அது நல்லது சம்பாஷம் போலான்னு போட்டு போனா. அப்போ ஆமா இவர் வந்து சொல்லட்டுங்களா? அதாவது அவர் வந்து யமுனை துறைவனா இருக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்காரு. அது கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே தன் பாடசாலையில படிக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஆக்கி ஆழ்வான் ஒரு பெரிய ஒரு, எப்படி இந்த கம்பர் காலத்துல ஒட்டக்கூத்த அனைவரையும் அடக்கி ஆண்டான், எல்லாரும் ஜெயில போட்டுருவானா. அதுபோல இந்த ஆக்கி ஆழ்வான் என்பவன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் சீர்காழி அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நாட்டு அரசனோட அவன் கைகோத்து கொண்டு சிறு சிறு அறிவாளிகளை எல்லாம் ஜெயிச்சு அவனை ஜெயில போட்டுறான். அப்ப இவருடைய குரு இந்த யமுனை நாள வந்த அவருடைய குரு அவர்கிட்ட போட்டிக்கு வரான். அவர் ஒன்று அழறாரு. ஏன் நீங்க சுவாமி அழறீங்க? இவரு பாத்தீங்கன்னா சரி அப்பதான் ஒரு 12 வயசு பாலகன். யாரு? இந்த ஆள வந்தார். நீங்க ஏன் அழறீங்க? இது போல சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நான் அவன்கிட்ட ஜெயிச்சுட்டு வரேன். ஐயோ நீ சிறு பிள்ளை அப்பா, உங்க குரு அருள், அது நல்லா பாருங்க, இதான் குரு அருள், உங்க அருள் எங்கிட்ட இருக்கு, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே ஆட்களை அனுப்புறாங்க. அப்ப சொல்றாரு, யார் ஆள வந்தார் 12 வயசு பாலனாக இருக்கும்போது, வித்வானை அழைக்கும் விதத்திலே அழைத்தால் வருவேன் போடான்றார். உடனே அந்த காவலர் போய் ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க, ஓ வரப்போற ஒரு பெரிய ஆள் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கு அனுப்புறாரு ராஜா. அந்த பல்லக்கில் இவர் ஏறி வரும்போது மாடியில் மேல இருந்து அந்த ராஜாவும் அந்த ராணியும் பாக்குறாங்க.
ஒரு முகத்துல ரொம்ப பிரகாசம் தெரியும். அந்த அம்மா சொல்றான், இல்ல கண்டிப்பா இவர் ஜெயிச்சிடுவார், நமக்கு வந்து நம்ம குரு இவரு ஜெயிச்சிடுவார் அப்படின்னு. அந்த அம்மா உனக்கு எனக்கு பந்தயம், அவர் ஜெயிக்க மாட்டார், என் குரு தான் ஜெயிப்பார், கிடையாது, அவர் கண்டிப்பா ஜெயிப்பார். இந்த அம்மா சொல்ல, மனைவி என்பவள் கணவனோடு வாக்குவாதம் பண்ணாலே பதிதை போய்விடுகிறது இவர் சொல்ற, நான் சொல்லப்பா, என் மேல கோச்சுக்காங்க யாரும். இப்போ அதை வச்சு ஒரு ஜெயிக்க போறாரு அவரு. இவங்க பேசுறத அவர் கேட்கிறாரா என்னமா தெரியல, ஆனா அதை மட்டும் கவனிக்கிறார். இந்த மாதிரி போட்டி போட்டுக்கொண்டு, சரி அவர் ஜெயித்தால் இந்த நாட்டை விட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க ராஜ்யத்தை, நான் உங்க குரு ஜெயிச்சால் நான் உங்களுக்கு அடிமையாகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ராணி என்பது ராஜாவுக்கு சமம், அப்ப சமமா இருப்பாங்க ரெண்டு பேருமே. இந்த போட்டி இது தெரியுது அவங்களுக்குள்ள நடக்குது இந்த விஷயத்தை அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரோ தெரியல. அதுக்கப்புறம் வராரு. அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு வாதம் நடக்கும்போது சில விஷயங்கள் என்ன சொல்றாருன்னு சொன்ன, சிறு பையனோடு நான் வாதம் பண்ணுவதா ஆக்கி ஆழ்வார். சரி சிறு பையன் தான் நான் சொல்றாரு, ஆள வந்த இவனை சொல்றேன் இப்ப பேரு மீது ஆள வந்தாருன்னு வரப்போகிறது. நான் ஆம் என்றால் நீர் இல்லை வேண்டும், நீர் இல்லை என்றால் நான் ஆம் எல்ல வேண்டும். சில விஷயங்கள் எடுத்து காட்டுவார். மூணே தான், வேற ஒண்ணுமே சொல்லல. இது ஜெயிச்சுக்கோ நான் பார்க்கலாம் அப்படின்னு. என்ன இதுல போய் இருக்கிறது சொல்லும் அப்படின்னு ஆக்கி ஆழ்வார் சொன்ன. நான் சொல்றேன், இந்த இன்னி உன் தாய்க்கு பிறந்திருக்கிறான்ல, உன் தாய் மாலடி என்கிறேன். அவன் என்ன இல்லை, அவன் என்ன சொல்லுவான், சில இதுல பார்க்கும்போது நமக்கு என்ன எடுத்து காட்டுறாங்கன்னா, மலடி இப்ப அவன் தான் ஒரு குழந்தை பிறந்துட்டான்ல, அதான் ஒரு பையன் இருக்கிறான்ல, பிறந்த பிறகு எப்படி மலடி ஆவார்? இதை நான் ஆம் என்கிறேன், நீ ஆம் என்று ஆமோதிக்க வேண்டும். அது எப்படி? நான் தான் புள்ள இருக்கிறேன்னே, அது முடியாது. புள்ள இருப்பவனுக்கு தாய் மலடி ஆவாளாம். குழந்தையே பிறக்கலன்னு சொன்னாதான் அந்த தாய் என்பவள் மலடி ஆகிறாள். என்னடா பண்றது, ஏன்னா மாறிக்கிட்டு. இது வந்து வார்த்தை சாலத்துல இது ஒரு சாலம். பேச்சு திறமை இருப்பவன் அது திருமங்கை ஆழ்வாருக்கு கை வந்த கலை. அவர்கிட்ட தோளா வழக்குன்னு ஒருத்த இருந்தான், அது கை வந்த கலை. தீரா வழக்கு, ஊராக்கினர், முருங்காப்புளி எல்லாம் அது திருக்கணம் இருக்கு, ரொம்ப விசேஷம். அதெல்லாம் வார்த்தை ஜாலத்தாலே ஜெயிச்சு வராங்க. அவன் பேரு தோளா வழக்கன், ஊராக்கினர் சொல்லுவாங்க. அதே போல நண்பர்கள் நீர்மேல் நடப்பான், நேழ் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது போல இந்த இடத்துல வார்த்தை இவர் ஜெயிப்பாரு. சரி, இரண்டாவது என்ன நான் சொல்லுகிறேன், இந்த ராஜா இல்லை, இவர் ராஜா இல்லைன்னு சொல்லணும். இது என்னடா இது, இவர் தான் ராஜாவா இருக்கிறாரு, நான் எப்படி இல்லைன்னு சொல்றது முழிக்கிறாரு. அதுக்கும் புரியல. சரி, மூணாவது என்ன நான் சொல்றேனே, மனைவி பத்தினி இல்லைன்னு நான் சொல்றேன். மனம் கலங்கினார். ஒரு உண்மையானவன், ஒரு உத்தமனானவன், ஒரு சத்தியமானவன் மனம் கலங்கினாலே அந்த கலக்கம் என்பது அவனுக்கு நோயாக வரும். அதான் ராஜபுல கட்டி கடைசி காலத்துல அந்த ராஜபுல கட்டில கஷ்டப்பட்ட ராஜாவுக்கும் ராணிக்கும் பிளவு ஏற்படுத்தி, நீ ஜெயிச்ச இல்ல, நீ என்னதான் சாமர்த்தியமா இருந்தாலும், திருமங்கை ஆழ்வார் தன் வாளால என்னதான் சாமர்த்தியமா இருந்தாலும் அந்த வாளாலேயே பரம்பதம் போனார். அது போல சில சாமர்த்தியமா இருந்தாலும் ஒரு நல்ல உள்ளம் கலங்குவதற்கு ஆளானாய் அல்லவா. அதனால இப்ப பாருங்க, இந்த விஷயம் சொல்லிட்டார். இவன் பார்த்தான், ஐயோ இந்த ரெண்டு சொன்னா கூட சொல்லலாம், இந்த மூணாவது எப்படி சொல்றது, பத்தினி இல்லைன்னா ஐயோ என் தலை போடும் முதல்ல ஆக்கி ஆழ்வார் பாக்குறான். அது ஒவ்வொரு விதமா காட்டுவாங்க. நம்ம 6000 படி குரு பரமா இப்படிதான் சில எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல ஏதோ சில, அது யாரு பண்ணாங்கன்னு தெரியல, அதுல அவருக்கு ஒரு 3 விதமான நிறைவேறாத ஆசை வேற வரும். அது ஸ்ரீரங்கத்துல நடக்கிற நிகழ்ச்சி, அது இருக்கட்டும். இது போல நடக்கிற உடனே ராஜா கை தட்டுறான். நீ மிக வாய்ஜாலத்தால் நீ ஜெயித்தாய், நீ ஜெயித்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீ சொன்ன அந்த 3 கேள்விகளுக்கும் நீயே பதில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிவிட்டாயே, ஆனால் என்னுடைய ராஜ்யத்தை உனக்கு நான் பாதி தருகிறேன். அப்ப சொல்றாரு இவர், அந்த 3 கேள்விக்கு இவரே பதில் சொல்றாரு. ஒரு மரம் தோப்பாங்க, ஒரு வாழை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழை அது கொலை நிறைய தள்ளுது, ஆனா வெட்டிடுறாங்க. ஒரு கொலை தானே தள்ளுது, ஒரு கொலை தள்ளணும் என்ன பண்றாங்க, வெட்டிடுறாங்க. அப்ப கீழே தான் வருது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்ன, ஒரு பெண்ணானவள் ஒரு பிள்ளையை பெற்று எடுத்தால் மலடி என்றும் சொல்லலாம். இது வேதமே சொல்லுது. அந்த சுலோகத்தை சொல்லிட்ட சொன்ன உடனே அப்படியே அவன் வாய் அடைத்து போனான். ஆமா வேதம் சொல்லுது. சரி, ரெண்டாவது எப்படி நீ ராஜா இல்லைன்னு சொன்ன? ஆமா நீ ராஜா இல்லதான். எது வரைக்கும் நீ ராஜா? சீர்காழி சிதம்பரம் வரைக்கும் தானே. திருச்சியில் யாரா ராஜா? மதுரையில் யாரா ராஜா? உலகத்துக்கு ஏன் ராஜா எம்பெருமான்டா. சரி, மூணாவது சொன்னீங்க, எப்படி நீ பதிசை இல்லை, பதிதை ஆகுறாங்க. ஆமாம், பதிதை இல்லை. அந்த மனம் இன்னும் குலுங்குது அப்படி. அப்ப சொல்றார், நலன் தமையந்தி கதையை எடுத்து சொல்றார். அவள் மிக பேர் அழகு கொண்டவள்,
அவள் அழகை பார்த்து தேவர்கள் கூட அந்த அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனா இவள் என்ன பண்றா, நீங்க புகழேந்தி பாத்தீங்கன்னா அது வருது நல்ல வெண்பா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னமோ ஒரு 40-50 ஆண்டு காலம் எல்லாத்தையும் மறைச்சிட்டானுங்க. அதெல்லாம் பாடப்பதற்கு இருந்தது. அதுல அந்த பாடல் நல்லா இருக்கு. புகழேந்தி தான் அந்த நலவெண்பாவை எழுதி தருமருக்கே வேதவியாசர் இந்த கதையை சொல்றாரு. எப்பா இந்த சுதார்த்தம் எப்படி நீ கஷ்டப்பட்டியோ, இந்த நலன் கூட அப்படிதான்ப்பா கஷ்டப்பட்டான், நீயாவது பொண்டாட்டியே எழுகல, அவன் பாவம் பொண்டாட்டி கூட எழுதாப்பா. அந்த கதையை சொல்லி தருமரை தேத்துவாங்க. அப்போ இது நடக்கும்போது பார்த்தோன்னா, எவள் ஒரு பெண்ணானவள் மிக அழகாக இருக்கிறாளோ தேவர்களுடைய கண் ஸ்பரிசம் பட்டு அப்பொழுது கற்பு இறக்கிறாள் என்பது ஒரு சாஸ்திரம். இரண்டாவது, கல்யாணம் பண்ணும்போது நாராயணா என்ற ஒரு வஸ்துவை சொல்லி அவனுடைய மணமகன் அவன் தான் ஆகிறான் என்று அந்த மந்திரத்தை சொல்லி அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அகையினாலே பதிதை மாறுகிறது. மூணாவது சொல்றார், எப்பொழுது ஒரு பெண்ணானவள் தன் கணவனிடத்தில் வாதம் பண்ணுகிறாளோ, வாக்குவாதம், பதிதை குறைகிறாள். ராமாயணத்துல கைகேயானவள் தசரதத்துல வாதம் பண்ணதுனால பதிதை போச்சு. அப்புறம் ராமர் அதை இது பண்ணி வாங்கிக்கிறாரு. தசரதன் கட்டு மூலியமா அதை இது பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். தசரதன் கட்டியே மேல போயிடுறாரு. அப்புறம் அவர் வர தீயில குடிக்கும் போது வரவழைக்கும் போது, என் தாய் பத்தினி என்று நீர் ஒத்துக்கிட்டு நீ மனைவியாக ஏற்றுக்கொள்ளணுன்றார். என கணவன் மனைவி இல்லை பாவின்னு சொன்னா அது பாவத்திலே பேசி அவள் நரகத்துக்கு செல்வார். அதெல்லாம் நான் சொல்லல, மனுதி சாஸ்திரம் சொல்லுது. அப்ப உடனே இது தெரிஞ்சு ராமர் தன் மனைவிக்கு தன் கைகைக்காக அது மாதிரி செய்யறாரு. அது போல மகனை ஒரு தகப்பன் மகன் இல்லை என்று சொன்னாலே ஆனால் அவன் நரகத்துக்கு செல்கிறான். இது மனுதி சாஸ்திரம் சொல்லுது. அது போல இந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு, இதை சொல்லி இதை ஜெயிக்கிறார் சுவாமி. அப்போ இதை சொல்றார். மூணாவது இந்த வார்த்தையை சொன்னார் பாருங்க இவர் யமுனை துறைவன். சொன்ன உடனே எம்மை ஆள வந்தீரோ சேர்த்து கட்டிக்கிட்டான். சின்ன பையன் தானே, 12 வயசு பையன் தானே. எம்மை ஆள வந்தீரோ அதான் ஆள வந்தார். அப்போ இது தர்மசாஸ்திரமே சொல்லுது, வேதமே சொல்லுது. அப்போ அந்த ஆக்கியாழ்வானுக்கு அப்பதான் புரியுது. அகங்காரத்தால் ஆணவத்தால் எப்பவுமே ஆணவம் இருந்ததுன்னா நமக்கு சில ரகசியம் எல்லாம் மறைஞ்சிடும். பஸ்ல வரும்போது சில ரகசியங்களை சொல்லிட்டு வந்த ஒரு கோயிலுக்கு போனா ஒரு ரகசியம் இருக்கு, அவங்களை துணை கொண்டு போய் சேவிங்க பட்டு நமக்கு பலன் கிடைக்குன்னு சொன்ன ரகசியங்கள் நிறைய இருக்கு. அது போல இவர் இந்த ரகசியத்தை வச்சு இவர் ஜெயிச்சிட்டார். இது வேதத்துல இருக்கு, ஆனா அதை மறைக்கும். ஆனா அன்பு உள்ள உடையவன், தார்மீக குணம் உடையவன், எப்பொழுதும் பக்திமானாக இருப்பவனுக்கு மறைக்காது, மறைக்கும். ஆணவம் உடையவன், அகங்காரம் உடையவன் ரகசியம் மறைச்சிடும், அதான் மறை, அதான் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவன் அதை மறந்துட்டான் ஆக்கியாழ்வான். உடனே எல்லாரும் ஜெயில இருந்து விடுதலை பண்ணிட்டான். இப்போ அவங்களுக்குள்ள வாதம் நடந்தது அல்லவா, பாஜி ராஜ்யத்தை வாங்கினார் இவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே. அப்புறம் இவர் ராஜாவாயிடுறாரு. அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துதான் இந்த மணக்கால் நம்பி தூதுவாளை கேரி கொடுத்து அவர் திருத்துறாரு. அப்ப அவர் ஆள வந்தார் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் தான் ரகசியம் எல்லாம் புரியுது. அதுக்கப்புறம் தான் இவர் தன் பெரியோர்கள் தன் தாத்தா சிவநாதபடி சொன்னார். அந்த ராமானுஜர் உருவம் வேற இருக்கு தன் கையில. அது பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம் அப்படின்னு பேரு. ஆக்சுவலா ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2 விக்கிரகம் இருக்கின்றன, ஒன்று மட்டும் அல்ல. ஏன் நம்மாழ்வார் வரும் பொழுது மதுரகவி ஆழ்வார் கேட்கிறார். மதுரகவி ஆழ்வார் கேட்கும் பொழுது மதுரகவி ஆழ்வார் என்ன கேட்கிறாரு, நீர் பரம்பதை போறன்னு சொல்ல, இது நமக்கு உங்களுடைய விக்கிரகம் வேணுமே, தாமபரத்தியத்தை எடுத்து காசு அப்படின்றார். முதல் எடுத்து காசுனா திரிதண்டம் எங்கோப வீதம் காஷாயத்தோடு வருகிறார் ஒரு சிலை, ஒரு சின்ன விக்கிரகம். நீர் அது மாதிரி இல்லையே அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் கேட்க, இல்லை இவர் தான் பவிஷ்யன வரப்போறார், அந்த ஆச்சாரியன் இவர் தான். இல்ல எனக்கு உங்களது தான் வேணும் அப்படி மதுரகவி ஆழ்வார் கேட்க, இன்னொரு தடவை எடுத்து காசு அப்படின்றார். இன்னொரு தடவை தாமிர பரணினா என்ன, தாமரனா என்ன, செப்பு காப்பர், அந்த தண்ணியில அதெல்லாம் இருக்கான், அதெல்லாம் அதை எடுத்து காசுவாரு. அப்ப 2வது தான் நம்மாழ்வார் வரும். இப்ப ஆழ்வார் நம்மாழ்வார் நீங்க சேவிக்கிறீங்க இல்லையா, அந்த பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம் பக்கத்துல சதுர்வேதி மங்கலம் இருக்கு. அந்த திருவாய்மொழி பிள்ளை தான் அதை இது பண்றாரு. இப்போ அந்த விக்கிரகம் அப்படியே இருக்கிறது. அந்த இதெல்லாம் வாங்கினவர் யாரு, சிவநாதமணிகள். முதல்ல நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் வாங்கிடுறாரு. அப்போ அந்த பவிஷ்யதாச்சார விக்கிரகம் தான் இதுவா அப்படின்னு கேட்கும் போது இல்ல, அது மறைந்து இருந்தன. சிவநாதமணிகள் கிட்ட திரும்ப அதே நம்மாழ்வார் வராரு. நம்மாழ்வார் விக்கிரகம் மட்டும் அதுவே தான், ஆனா பவிஷ்யதாச்சாரியன் வேறு. அது நம்ம நாதமணிகள் கிட்ட இருந்து உய்யகொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார்கிட்ட இருந்து திருக்கோட்டியூர் நம்பிகள் இடத்திலே சென்றன. இப்ப திருக்கோஷ்டியூர் போய் சேருங்க. திருக்கோஷ்டியூருக்கு தனி சன்னதி இருக்கும். அந்த இடத்துல அவர் ஆராதனை பண்ண பெருமாள் இருக்கார். அந்த சின்ன ராமானுஜர் இருக்கிறார். ஆனா அந்த ராமானுஜர் தான் இதுவா அப்படி இது யாரும் ஊர்ஜிதம் பண்ணல.
ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க அதுதான் அது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அவர் திருமாளிகள் இருக்கு, ஏன்னா அவர்கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையான ராமானுஜர் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னத்துக்கு விற்கிறோம்? ஓ துருவன் பெருமாள் நோக்கி தவம் பண்ணிட்டே இருக்கிறாரு. நாரதர் சொல்றாரு, உருவம் இப்படிதான் இப்படிதான் இப்படிதான், அந்த உருவத்தை நீ மனசுல நினைச்சுக்கோ, மந்திரத்தை சொல்லு. சொல்லிட்டே இருக்கும்போது உருவம் சொல்லிட்டே இருக்கிறாரு, மந்திரத்தை சொல்றாரு. இந்த உருவம் உள்ள இருக்க வரைக்கும் அப்படியே இருக்கும். நேருக்கு நேரம் விட்டா வச்சு உருவம் மறைஞ்சிடும். கண்ணுல நமக்கு உள்ள அந்த உருவத்தை நினைச்சுக்கொண்டே, அதான் தாரணைன்னு பேரு. தியானம், தியானத்துக்கு தாரணைக்கு அடுத்து சமாதி. அந்த சமாதி நிலை வந்தாதான் மோட்சத்துக்கு போவான். அப்ப அந்த தாரணைன்னு சொன்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன, அப்ப தண்ணி எடுத்து ஊத்துவேன், ஆனா எண்ணெய் எடுத்து ஊத்துவேன், தேன் எடுத்து ஊத்துவேன், அப்படியே அது போல தாரணை என்பது என்னன்னு சொன்ன ஒரு அப்படி அந்த விழுற மாதிரி அந்த நினைவலைகள் அப்படியே உருவத்தை அந்த துருவன் உருவம் பட்டு மறைஞ்சு போச்சு. கண் திறந்து பார்த்தா நேரில் பெருமாள் மறைஞ்சிருந்து பார்த்த உருவம் அங்க அப்படியே கீழ் விழுந்துட்டான். அது போல இந்த விக்கிரகம் ராமானுஜரோட விக்கிரகம் அவரு நேரில் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்னத்துக்கு சொல்லிட்டு எல்லாரும் அதை விட்டுட்டாங்க. ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மதுரகவி ஆழ்வார் காலத்திலே வந்தது இப்ப இருக்கக்கூடிய ஆழ்வார் சதுர்வேத மங்கலத்துல. இவன் நாதமணிகள் கிட்ட கொடுத்தது திருக்கோட்டினம்பேல் திருமாளிகளும் இருக்கலாம், இல்ல அங்கே இருக்கலாம், சில பேர் சொல்லுவாங்க. அப்ப ராமானுஜர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சுவாமி ஆள வந்தார். அப்ப இவரு போய் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற சிலையும் ராமானுஜர் முகமும் கரெக்டா இருக்கு இல்லையா, அப்பதான் ஆம் முதல்வன் இவன் எடுத்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த ஆள வந்தார். பாருங்க எப்படி தன் தாத்தா நமக்கு கொடுக்கிறதுக்கு இந்த ரகசியத்தை நியமிச்சாரோ அதே போல 5 பேரை நியமிக்கிறார். யாரு ஆள வந்தார்? திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருவரங்க பெருமாள் அரையர், திருமாலை ஆண்டார். இவங்க 5 பேர் இந்த 4000 திவ்ய பிரபந்தம், பகவத்கீதை, ரகசியத்திரியங்கள் அனைத்தையும் சரி அவர் தான் நியமிச்சிட்டார், இவர் தான் கொடுத்துட்டார். இப்போ போய் போனோன்னு அப்படி சொல்ல வேண்டியது தானே. ஒருத்தர் 18 முறை நடக்க வச்சார் பாவம் திருக்கோஷியூர் நம்பி. இந்த ரகசிய மந்திரங்களை தெரியும். ஏண்டான்னா அதனுடைய அருமை அப்படி எளிமையா போய் உட்காந்து சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது. திருக்கோஷி திருமாளிகை எதுன்னு கேட்பாரு, உனக்கு கீழே விழுவார். அப்படி திருக்கோஷி ஊருக்கு அந்த ஊர்ல இருந்து அவர் திருமாளிகை வரைக்கும் கீழே விழுந்து 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 போய் சேவிச்சோம். அப்பதான் ஊராரெல்லாம் கேட்கறாங்க. எப்பவுமே ஒரு பெரிய மகான் உடைய பெருமை அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது, வெளியூருக்கு வேணா தெரியும், பக்கத்தூருக்கு வேணா தெரியும். அது இந்த இடத்துல அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு தெரிகிறது. ராமானுஜர் சொல்றாரு, இது அவரு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, அந்த ரகசியம் எனக்கு சொல்லணும்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப அந்த ஊருக்காரங்க கேட்கறாங்க, அப்ப உங்களுக்கு சொன்னா எங்களுக்கு கூட சொல்லுங்களேன், நாங்களும் மோட்சத்துக்கு போகல. ஆனா அந்த ஊர் மக்கள் கேட்கறாங்க, எனக்கு சொன்னா நானும் சொல்றேன். அப்பதான் 17 முறை என்ன சொல்றேன்னா, ஒன்னும் சொல்லாம அனுப்பல, ஒன்னு சொல்றேன், இந்த ஞானம் வேணும் போ நாளைக்கு, அப்புறம் இந்த ஞானம் வேணும் போ. இதே போல 17 முறை. 18வது முறை தான் மந்திரத்தை. அப்ப அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டா இந்த 18 ஞானம் நமக்கு வந்துடும். அப்ப இவரு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாருல்ல, ஆனா இவரு என்ன சொல்றாரு, நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னா நரகத்துக்கு இவரு சொல்லிட்டார். ஏன் எங்க ஆச்சாரியர் அப்படிதான் சொன்னார், அதனால நான் அவனுக்கு சொல்றேன். போனாரு, யாரு யாரு கேட்டா அவளை எல்லாரையும் கூப்பிட்டாரு, கோபுரம் சொல்லிட்டாரு. உடனே வேக வேகமா வராரு, இன்னும் ஆச்சார வாக்கை மீறிட்டேன், என்ன இது காரணமா என்ன கீழே பாருங்க, கீழே பார்த்தா 100 பேர் 200 பேர். நான் ஒருத்தன் நரகத்தை போனா பரவாயில்ல, ஆனா இத்தனை பேர் மோட்சமா பெருமாள் அவ்வளவு சந்தோஷம். எம்பெருமான் என்பவன் கருணை உடையவன், அந்த பெருமாளை விட நீர் மிக கருணை உடையவன் திருக்கோஷியூர் நம்பி எம்பெருமானான்னு நினைக்கிறார். அந்த பெருமாளை விட கருணை உனக்குதான், நீ நரகம் போனாலும் பரவாயில்லன்னு சொன்ன இல்ல. அவர் அந்த ரகசியத்தை அங்க தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் திருமாலை ஆண்டான்னு கிட்ட பாருங்க, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் திருவடி பிடிச்சி விடுவாராம், அவர் முகத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாராம், அவரிடத்துல நிறைய விசேஷமான அர்த்தங்களை தெரிந்து கொள்கிறார். அப்ப திருவரங்க பெருமாள் அரையர் என்பவர் அவருக்கு திருவாய்மொழியெல்லாம் எடுத்து சொல்லுகிறார் மிக விசேஷமாக. அப்ப பாருங்க, பெரிய திருமலை ஆண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராமாயண கதைகளாக எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆள வந்தா இப்படி 5 பேர் நியமிச்சேன். இப்ப அந்த 5 பேர் நியமிச்ச ரகசிய ராமானுஜர் கிட்ட மொத்தமா வந்து நின்றுச்சு. 5 பழமாக அங்கே இருந்தன, அவை ஜூஸாக மொத்த ராமானுஜர் கிட்ட வந்தன. வந்த உடனே அதை அப்படியே இப்ப அவர் கேட்டாரு. இப்ப இதை கேட்டதை வழிமுறைக்கு கொண்டாடணுமே, சும்மா படிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு பெருசு இல்லையே, கேட்டா பெருசு இல்லையே, அதை வழிமுறைக்கு கொண்டு வரணுமே. அப்போ வழிமுறை என்ன, இப்போ புரிய மாதிரி சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ ஓம் நமோ நாராயண மந்திரம் இருக்கு, அந்த மந்திரோட அர்த்தம் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியுது கஷ்டம். ஆனால் பெருமாள் ஸ்ரீரங்கன் அதில் போய் சேவிச்சுன்னா அந்த அர்த்தம் உங்களுக்கு கொஞ்சமாக பெருமாள் புரிய பார்த்தா பிரணவாகாரமானு பேர். நமக்கு அதெல்லாம் சட்டை இல்லாமல் போகணுன்றது கோயில் உள்ள. ஏன்னா சட்டைக்கு இல்லாமல் போகும்போது இந்த தோல் ஆனது சில கிரகிக்கும், பெருமானுடைய காட்சி கிரகிக்கும் போது சிலது கேட்கும். விஷயம் தெரிஞ்சவங்க பெருமாள் மூலவர் சேவிக்கும் போது சட்டை இல்லாமல் தான் போவாங்க.
அதுபோல சுவாமி ராமானுஜர் என்ன பண்றாரு, இப்பேற்பட்ட ரகசியம் இனிமே வரக்கூடியவர்கள் ஞானம் கம்மியா இருக்கும், பக்தி கம்மியா இருக்கும். அப்ப இவர்களுக்கு நடைமுறை வழியில பயன்படும். அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். அப்பதான் இப்போ பஞ்சசமஸ்காரம் என்பது அந்த காலத்துல ஒருவனுக்கு மட்டும்தான் இருந்தது, நிறைய பேருக்கு செய்யல. திருக்கோஷ்டி நம்பி கூட அளவந்தார்கிட்ட பண்ணிக்கிறார், தன்னை சேர்ந்தவர்களுக்கு மட்டும், தன் குடும்பத்துக்கு மட்டும் வச்சு மற்றவங்களுக்கு சொல்லலை. அப்பதான் ராமானுஜர் சரி இப்போ சங்கு சக்கரம் தானே, இப்போ ஓம் நமோ நாராயண வந்ததை பார்த்தா சங்கு சக்கரத்தை சொல்லுது இல்லையா, அப்போ நம்முடைய இப்போ பாருங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாரா, அளவந்தா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாரா, அந்த பாசுரமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரா, பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டாரா. இப்போ பெரியாழ்வார் என்ன சொல்றாரு, தீயிர் பொழிகின்ற செஞ்சுடார் ஆழின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆழ்வார்களுக்கு பெருமாள்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கிறாங்களே, அப்போ ஒருவன் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த லோகம் எப்படி உஜ்ஜீவிக்கிறது? அப்போ உஜ்ஜீவிக்க முடியாது. அப்போ அது நமக்கு என்ன பண்ணலாம், டைரக்டாக நம்மளே பண்ணக்கூடாது, பெருமாள்கிட்ட விஷயத்தை கேட்கணுமே, அவட்ட உத்தரவு வாங்கணுமே. இப்போ என்னதான் மேனேஜர் பிஏவா இருந்தாலும் அந்த பிஏவானவர் மேனேஜர்கிட்ட போய் கேட்டு அவட்ட உத்தரவு வாங்கி தானே சொல்லணும். அதனால பங்குனி உத்தர நன்னாள்ல தாயார் பெருமாள் திருமஞ்சனத்துல இந்த ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தை பண்ணி கேட்கிறார். அப்புறம் தான் இந்த 74 இந்த 74 எங்க ஒரு சொன்னீங்க வீராணம் தொண்டனூர் ஏரி, வீராண ஏரி லோகமனைத்து உஜ்ஜீவித்தது. அங்க மதங்கள் கொஞ்சம் தான் அப்படியே போயிடும். தொண்டனூர் ஏரி, நீங்க இப்போ தொண்டனூர் ஏரி போய் பாருங்க, மேல்கோட்டை. சம்பிரதாயமே மிக மிக முக்கியமாக இருக்கிற இடம் எங்கடான்னா மேல்கோட்டை தான். ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கத்தை சொல்லுவாங்க, ஆனா ஸ்ரீரங்கம் கூட பெருமாள் கொஞ்சம் சோதிப்பார். ஆனா மேல்கோட்டை பெருமாள் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க சேவிங்களா பெருமாள் எந்த இடத்துலயும் திருவடியில தயார் கிடையாது. அந்த சமத்துவான மட்டும் சேவிங்க. இவர் அப்பாவா யார், ராமானுஜர். அந்த சமத்துவாரம் பிள்ளையா, அதனால ஒரு செல்லப்பிள்ளைன்னே பேரு. அவர் எங்க கிடைக்கிறாரு, எங்க வர, டெல்லி பாதுஷா. டெல்லி பாதுஷா என்ன சொல்றான், உன் பெருமாள்னு சொல்றேன், நீ பாட்டு பாடு, கூப்பிட்டா எத்தும்போ. உடனே பெரியாழ்வார் பாதத்தை சொல்லி சலங்கை நடையிட்டு வாராய் என்று செல்ல பிள்ளாய் சலார் விழார் என்ற அந்த பாட்டை பாடினாரு. அவர் நடந்து வந்து மடிமல சொல்லுங்கண்ணே. அப்ப அப்பா கூப்பிட்டா புள்ள வந்துடுறான்ல, அதுக்கப்புறம் தான் அங்க கொண்டு போற. அப்போ அந்த துலுக்க நாச்சியார் என்ற ஒரு பெண், அந்த இளவரசி, அந்த முஸ்லீமோட பெண், நம்ம ஊருக்கு வந்து பார்த்து ஆதரனாகவே ஏத்துக்கொண்டா. நாளைக்கு அந்த சிலையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். வந்து பார்த்து சொல்றேன். அது வந்த உடனே ஒவ்வொன்று அழறா. அப்போ என்ன பண்றதுன்னு பார்த்தா அதான் மகால் சம்சுமாவே பிறந்துட்டாலாம். அப்போ வேகமா போறாங்க. பெருமாள் உள்ள பிரதிஷ்டை பண்ணிட்டு எடுக்க முடியாது, பிரதிஷ்டை பண்ணிடுறாரு. இந்த அம்மா வந்துட்டா வாசப்படிக்கு உள்ள அவங்க போகக்கூடாது கோயிலுக்கு, அப்படியே வாங்கி வந்துட்டான். அங்க இருக்கக்கூடியவர்கள் வேறொரு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று போர் தொடுக்கிறார்கள். இவளோ உயிர் தியாகம் பண்ணுகிறாள். அந்த ராஜாவோ விட்டா கோயில இடிச்சுட்டு போடுவான். ஏற்கனவே இடிச்சுட்டு போயிட்டு அதை தூக்கிட்டு போனான். இப்ப அவனையும் சமப்படுத்தணும், இவர்களையும் சமப்படுத்தணும். என்ன பண்றது, தன் சக்தியால் அந்த ஒரு சிலை ஆகிடுச்சு. இப்ப சிலையை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது, நீங்களோட சொல்ல முடியாது. இப்ப ராஜா பார்த்தான், நம்ம பொண்ணுக்கு எவ்வளவு மரியாதை. அவன் பார்த்தான், எத்தனை பேரை சமாதானப்படுத்துறாரு. ஒரு யாத்திரை வந்து 60 பேர் நான் சமாதானப்படுத்துறேன். அதுவானன்றான், தைக்குவானன்றான், எல்லாரும் பஸ்ஸுக்காரன் ஒண்ணு பண்ண, அதை ஒண்ணு பண்றான்றான். ஆனா இதெல்லாம் எனக்கு பெருமாள் தான் கொடுத்தாரு, எனக்கு கிடையாது. இந்த யாத்திரை மூலமா தான் கொடுத்தாரு. அது கூட இந்த யாத்திரைக்கு கூட நானும் எனக்கு பேர் விஸ்வாமித்திரன் பேர். விவசாயம் நடக்கும்போது எங்க அண்ணன் போன எல்லாம் வேலை ஏமாத்திக்கிட்டே கிடப்பாங்க. நான் போன வச்சுக்கோ, விஸ்வாமித்திரன் வந்துட்டாருப்பா, சீக்கிரம் செய்வான்னுவான். ஏன்னா அவங்க யூக்கில் இறங்கி நான் வேலையை பார்ப்பேன். அண்டை வெட்டுறேன், ஒரு பெரம்பு ஓட்டுவேன். ஒரு வேலைக்காரன் பெரம்பு ஓட்டுறதுக்கு நிதானமாக ஓட்டி தான் டைம் ஆகுது. 10 பேர் வந்துட்டாங்க, நடுநாடணும் நிதானமாக போயிட்டு இருக்கிறான். 10 பேர் நின்று நடுநாடு ஓட்டி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னா போய் அன்ட்டு அவன் விட்டுட்டு அந்த அவன் எதிர்க்கவே அதை ஓட்டி காமிச்சுட்டு அதை கேள்வி விட்டு நீங்கள் எல்லாம் நடுமா அப்படின்ட்டு. அதுலேருந்து என்னை பார்த்தாவே ஒரு பயம். ஒரு வேலை செய்யணும்னு வச்சுக்கோ, அந்த தொழிலை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் வெற்றி அடைவான். தொழிலே தெரியல, எத்தனை 10 லட்சத்தை போட்டான், அவ்வளோதான் 10 லட்சம் போச்சு. கோவிந்தா. ஏன்னா நம்ம கோவிந்தானா என்னென்ன நம்ம பாபகர்மாக்கள் கோவிந்தா, அதுக்காக அது சொல்ல வந்தது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சினிமா மூலமா சில இது மூலம் பரப்பி நாம் போட்டான் கோவிந்தா போட்டான். அது எதுக்காக சொல்ல, நடுத்தெரு நாராயணான்னு சொல்லுவாங்க. அது நடுத்தெரு நாராயணான்னா அதுக்கு எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவார். என்னடா, ஒரு வைஷ்ணவ ஒரு பாகவத பெருமாளையே நம்பி இருந்தான். என்னமோ சாப்பிடாத சாப்பிட்டான். அவனுக்கு அன்னைக்கு ஃபுல்லா வாந்தி பேதி வாமிட்டு. யாருமே இல்லை, பெருமாளை தான் நம்பி இருக்கிறான். யாருமே இல்லை, பெருமாள் தான் அவனுக்கு செய்யணும். எப்போ நாராயணா தான் கூப்பிடுவான்.
இப்படி மேலே தாயார் சொல்கிறா, என்ன சுவாமி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே அவனை அவன் பொறுக்கிட்ட பண்ண கர்மா என்னையே தான் கூப்பிட்டான், நான் தான் போய் செய்யணும்னு சொல்லி சின்ன பையன் ரூபத்தில் வந்து அவரை குளப்பாட்டி அவர் தண்ணியெல்லாம் ஊற்றி அவரை கழுவி எப்படி மகாபலிபுரம் பெருமாள் அந்த அடியவனுக்காக கடலில் காட்சி கொடுத்தா. அதாவது மண்ணில் என்னென்ன அது என்னென்ன ஒரு முனிவர் சொல்லிட்டாரு, அந்த கடலை வத்தா பெருமாள் உள்ளகிறாருன்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, ஒரு பானையில் கூட அந்த தண்ணி எல்லாம் ஊற்றி ஏதாந்துக்கிறாரு. எப்போ அந்த தண்ணி போகாது பெருமாள் எப்போ காட்சி கொடுக்குறது அவருடைய பக்தி. உடனே பெருமாள் போனார், அங்கே போயிட்டு தண்ணி நான் கூட எடுத்து செய்யணும்னு செய்ய அப்படியே கீழே மண் அந்த இப்போ பாருங்க மகாபலி பெருமாள் மண்ணில் தான் சயனிச்சிருப்பார். அந்த ஸ்தல சயனம் நான் தான் பெருமாள் சொல்ல, ஆஹா நீங்க இப்படியே இங்கே இருக்கணும்னு சொல்ல நமக்காக காட்சி. அதுபோல இந்த இடத்துல இவங்கெல்லாம் பெரியவங்க அந்த அளவுக்கு நமக்காக செஞ்சிருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு அழகாக. அப்போ அதுபோல இந்த பக்திக்காக இறங்கி இந்த இடத்துல அப்போ என்ன செய்ய வராங்கன்னு சொன்னா நம்ம பெரியவங்க எல்லாம் இந்த அம்மாக்காக ராமானுஜர் இவ்வளவு செய்கிறார். அதே போல அந்த ராமானுஜருடைய ஒரு தாத்பரியம் தான் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு நடக்கிறது. இதுக்கு முன்ன ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன், எதுக்காக இந்த கதை எடுத்த தலை செய்யணும், விபினாச்சியில் அது அது அதுக்கு ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறம் அதாவது துவய மந்திரம் பரிமளிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா. துவய மந்திரம் பரிமளிக்கிறது, துவய மந்திரம்னா மிக முக்கியம். என்னன்னு சொன்ன தாயார் திருவிழா இருந்தா மிக முக்கியம். என் துவய மந்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தாயார் துணை கொண்டுதான் பெருமாளை சேவிக்கணும். தாயார் துணை இல்லாம பெருமாளை சேவிச்சா தள்ளாலும் தள்ளுவார், மோட்சம் கொடுத்தாலும் கொடுப்பார். அதுதான் நம்மாழ்வார் திருமகள் மண்மகள் ஆயர் மணமகள் இன்றி மூவர் உலகம் ஒன்றை எடுத்துக்காட்டினார். அதனால தான் அப்போ என்னன்னு சொன்னா, அந்த ராமானுஜர் அந்த விக்கிரகத்தை சின்னதா ஆக்கி அதாவது எல்லாரையும் சமாளிக்கணுன்றதுக்காக அது ராமானுஜர் சமாளிச்சார். அந்த ராஜாவையும் சமாளிச்சுட்டார், அந்த கூட பிராமணாலையும் சமாளிச்சுட்டார், பற்றையும் சமாளிச்சுட்டார். மிக முக்கியம் அந்த துலுக்க நாச்சியார் அந்த அம்மாவை சிலையாக்கி வணங்கும் போது அப்ப அந்த ராஜா பார்த்தான், நம்ம பெண்ணுக்கு இது போல யாருக்கு கிடைக்காது பாக்கியம். அதனால தான் இப்போ நீங்க அந்த பெருமாளை சேவிச்சு பாருங்க, திருவடியிலேயே அந்த அம்மா இருப்பான். அப்ப இதையெல்லாம் பண்ணவர் கடைசியில இது அனைத்தையும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒன்று சேர்க்கறதுக்காகத்தான் சரணாகதி கத்தியத்துல ஸ்ரீரங்கத்துல இப்போ இதை எடுத்துக்காட்டி இப்போ அந்த உற்சவம் நடத்துறாங்க. அப்ப பெருமாள்கிட்ட கேட்கிறார், அப்ப சம்பந்திகளுக்கு மோட்சம் கொடுத்தன்னு பெருமாள் சொல்லிட்டார். பஞ்சசம்ஸ்காரம் அப்பதான் இந்த பஞ்சசம்ஸ்காரத்துடைய பெரிய ஆழ்வா சொல்லிக்கிறாரு, இவர் ஞாபகப்படுத்துறாரு, பாகவத்துல வருது. சரணாகதி பண்ணி இனி சம்பந்திகளுக்கு மோட்சம் அது பிஏ கிட்ட கேட்டு தானே செய்யணும், பெருமாள் தானே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பெருமாள் அங்க ஓகே அஸ்துதே அப்படின்றாரு. அப்பதான் ராமானுஜர் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையே ராமனுக்கு ஒரு வாக்கு எடுத்து காட்டுவார் முதல்ல. ஆனா முதல்ல ராமானுஜர் என்ன சொல்லுவாரு, இல்லை எங்க ஆண்டாள் சொன்னா என்ன சொன்னா, ஏலா பொய்கள் உரைப்பான் இருந்தா பொய் தானே சொல்லுவியாமேன்னு சொல்ல. அப்ப பெருமாள் இல்லை என் பக்கத்துல இருக்க ஒரு சீதா ராதா இருக்குமணி தான் நான் போய் சொல்லுவேன். சீத்தை இருந்தா பாரு அதுக்குள்ள அந்த அம்மா உட்காந்துங்கிறா, நான் நின்னுங்கிறேன். இப்ப உட்காந்துருந்தா எஜமா நின்னுங்கிற தொழிலாளி, அந்த அம்மா சொல்றா நான் செய்யறேன். அதான் ராமனுக்கு ஒரே வாக்கு ஒரே தாரம் ஒரே பானம் சொல்லுவாங்க. அப்ப நான் ராமனாக இது உனக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய சம்பந்திகளுக்கு மோட்சம்னு பெருமாள் சொல்றாரு. இப்போவும் பங்குனி உத்திர நல்ல 4 ஸ்ரீரங்கம் வந்து பாருங்க, இது வச்சு நடக்கும் கத்தியத்தை நமக்கோசம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் சுவாமி ராமானுஜர் வராரு, 74 ஆச்சாரிய புருஷர்களை நியமிக்கிறாரு. இப்ப பாருங்க இந்த 74 பேர் என்ன அந்த பஞ்சஸ்காரன் ஒண்ணு, அது மட்டும் அல்ல, பஞ்சன்னா 5. அந்த 5ன்னு சொன்ன தாப புண்டர நாம யாக்க மந்திரகான்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்றேன். பல கல்ப கோடி காலம் இந்த உடல் ஆனது தாபத்தால் வெந்து கிடந்தன. எப்பொழுது அந்த சங்கு சக்கரத்தை வைக்கிறோமோ தாபம் போய் புண்டரம் சொல்லி திருமணம் வைக்கிறோம்ல, அதை வச்சு சொல்றாரு. நாமம் நம்ம பெயரை பெருமாள் பேராக மாற்றுவார். தாப புண்டர நாம யாகம், அங்க யாகம் பண்ணுவார். அது யாகம் பண்ணி சங்கு சக்கரத்தை வைப்பார். ஒவ்வொரு வைஷ்ணவனும் தன் இல்லத்திலே திருவாராதனம் பண்ணா அதுக்கு பேர் யாகம். அது பண்ணாம சாப்பிட்டா நாய் சாப்பிட்டதுக்கு சமம். இது நான் சொல்ல இளைய ராமாயணத்தில் சொல்றேன். தாப புண்டர நாம யாக அடுத்த மந்திரம். ஏன்னா தன் இல்லத்துல எம்பெருமானுக்கு கை காட்டி உணவு அவன் புசித்தானே ஆனால் அவனுக்கு ஞானம் வரும், பக்தி வரும். சாமி என்னமோ சொல்றீங்க சாமி, ஆனால் மறந்து போய் சாமி வீட்டுக்கு போனா பெருமாள் சாப்பிட்ட உணவு நீ சாப்பிட மறக்காது. அதுதான் பிரசாதம் பேர். அந்த பிரசாதமானது தருவரில் ரொம்ப அழகா சொல்றாரு. செய்த சேடம், அந்த போனகம் செய்த சேடம் பூர்வ ஜென்மத்தில் உடும்பாக இருந்தவன் தான் யாதவ பிரகாசனா பிறந்தான். நாரதர் ரிஷிகள் சப்த ரிஷிகள் பிரசாதம் தான் நாரதராக பிறந்தான். அப்ப இப்பேற்பட்ட பிரசாதம், இந்த பிரசாதத்துல ஸ்ரீதர் அதை விட கண்டுபிடிச்சி என்கிட்ட வாங்கின நீ. இந்த பிரசாதம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த சாப்பிட்ற நேரத்துல ரகசியம் தெரிஞ்ச நல்ல ஞானவானாக இருக்கும்போது சாப்பிட்டுட்டே இருப்பார். அவர் கொஞ்சம் குடும்பத்தில் வாங்கி சாப்பிடணும். சென்னையில் நாங்கள் திருவாரூரை சேவிக்க போனோம். கிட்டத்தட்ட ஒரு 10 அடியார்கள். அந்த மாதிரி குழந்தை இல்லை.
அப்புறம் நான் கூப்பிட்டு அந்த 10 பேர் திருவாரூரை சேவிச்சு ஒன்னோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்டத்தட்ட 7 மணி நேரம், அந்த 7 மணி நேரம் திருவாரூரை சேவிச்சு அந்த மண், அந்த வாய், அந்த எச்சி, அப்பதான் சாப்பிட்றோம். உட்காந்து சாத்து முறை பண்ணிட்டு யார் குழந்தை இல்லையோ அந்த அம்மா வந்து அந்த 10 பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சொன்னாங்க. சாப்பிட்டாங்க. அடுத்த ஒரு வருஷம் குழந்தை. இது என்னோட அனுபவம். மெட்ராஸ் சென்னையில் அவங்க இப்போ இருக்கிறாங்க. அவர் பேர் சீனிவாசன் சொல்லுவேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால், இந்த இடத்துல அந்த போனகம் செய்த சேடம் கருவறையில் புனித கொண்டு சுவாமி ராமானுஜர் நமக்காக இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி இந்த பஞ்சசம்ஸ்காரம் ஒரு முறைக்கு கொண்டாந்தார். ஒரு வழி முறைக்கு ஓணும்ல, அது எப்படின்னு சொன்னால் புரியுற மாதிரி சொல்கிறேன். புக்கில் சில விஷயங்கள் இருக்கு. அந்த புக்கில் சில விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். முதல்ல மனசில் நிற்குமான நிற்காது. இப்போ படிக்கிறோம், நாளைக்கு மறந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்க, முதல்ல படிச்சுடுவா. படிச்சதை யார் காலட்சேபம் பண்றாங்கன்னு அதை போய் கேட்கணுமா. திரும்ப அவர் சொன்னதையும் நம்ம முதல்ல படிச்சதையும் திரும்ப அதை படிக்கணுமா. அதான் உருப்பு போறதுன்னு பேர். அப்போ திரும்ப திரும்ப அதனால தான் உருப்போட்டான், உருப்பட்டான், உருப்போடான், உருப்படான் அப்படின்னு பெரியவங்க திரும்ப திரும்ப நினைப்பது, திரும்ப திரும்ப தியானம் பண்ணுவது. அதான் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நுனிப்புல் மேய்வது. ஆடு அப்படிதான் மேய்ஞ்சிக்கிட்டே போடும். இப்போ கொஞ்சம் அப்படி வாழை ஆடிச்சுன்னு வச்சுக்கோ, சின்ன ஆயிடுவோம். அதெல்லாம் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வாழை அளந்து வச்சா இதை பண்ணுவாங்க. நிறைய அது நுனி பிடிச்சோமா மேய்ஞ்சிட்டே போயிடும். ஆனால் மாட்டுக்கு பார்த்தா நிறைய பெருசாக இருக்கும் வாழை. ஆனால் அந்த மாடு பாருங்க நிறைய சாப்பிட்ரும். போய் ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு அசை போடுது இல்லை. இப்போ நம்ம கேட்டதெல்லாம் உட்காந்து நம்ம அங்கே சொன்னாங்களே இங்கே சொன்னாங்களே, நம்ம முதல் நாள் ஜெய்ப்பூர் வந்து இறங்கணுமே, பர்ச்சேஸ் தான் இவ்வளோ பண்ணோம், பெரும்பாலை சேவிச்சுமா நினைக்கணும். மறுநாள் சரி, மறுநாள் காலைல ஏறணும், நேரம் புஷ்கருக்கு போகணும், இப்படி நினைக்கணும். இதுக்கு தான் தியானம். திரும்ப 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 அந்த உருவத்தை திரும்ப 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 நினைக்க நினைக்க முதல்ல அந்த உருவம் நம்ம கண்ணில் நிற்காது. திரும்ப 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 தியானம் பண்ண உருவம் அப்படியே நின்றுடும். அதை அப்படியே பார்க்கணும். அவருக்கு திருவடி பிடிச்சி விடுற மாதிரி, அவருக்கு மாலை சேர்க்குற மாதிரி, அவருக்கு புஸ்தகம் அமைச்சு இப்படி இப்படி கொஞ்சம் கலந்து பண்ணால் அப்படியே நின்றுடும் அந்த உருவம். அப்படின்னு இதுக்கு பேர் தான் தியானம். இதையெல்லாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. ஆனால் இப்போ ராமானுஜன் நமக்கு எளிமையாகிட்டார். இப்போ நீ என்ன பண்ணுற, தாப புண்டர நாமையாக மாத்திர 5 விதத்தில் கொண்டாந்து 74 பேரை நியமிச்சு ஆச்சார குருஷிகள் மூலமாக இதையெல்லாம் நீ சொல்லுப்போம். அப்ப 4 பேர் தெற்கு அனுப்புறார், கிழக்கு அனுப்புறார், மேற்கு அனுப்புறார், நேபாளுக்கு அனுப்புறார். அப்ப பாருங்க, யூபியில இப்போ பாத்தீங்கன்னா வடக்க நிறைய பேர் தமிழே தெரியாது, ஹிந்தி தான். ஆனா தமிழ்ல நித்திய சந்தானம் சேவிக்கிறாங்க, திருப்பலாண்டு சேவிக்கிறாங்க. இது ராமானுஜர் நிகழ்ச்சி. இது ராமானுஜர் காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள் இவை எல்லாம். அதுக்கு அப்புறம் தான் பஞ்சமஸ்தானா என்ன, பெருமாள்னா என்னன்னு உலகம் அனைத்துக்கும் தெரிஞ்சது. அப்ப இதையெல்லாம் சுவாமி ராமானுஜர் நமக்கு ஏடுபடுத்தி கொடுத்துட்டார். ஏடுபடுத்தி கொடுத்து முதல்ல படிக்க சொல்லிட்டார். படிச்சா மட்டும் போறாது, கேட்க சொல்லிட்டார். கேட்ட மட்டும் போறாது, நடைமுறைப்படுத்திட்டார். நடைமுறை என்பது பஞ்சமஸ்காரம் பண்ணி கூட அவர் என்ன சொன்னாரோ அது இன்னும் ஒரு பஸ்ல ஏறோம், ஒரு டிக்கெட்டை வாங்கி கையில வச்சுக்கிறோம், எங்க போறோம்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கிடுறோம். பஞ்சசம்ஸ்காரம் பண்றது டிக்கெட்டை வாங்கின மாதிரி, அவர் சொன்ன பிரகாரம் நடந்தா தொலைக்காம இருக்கிற மாதிரி. செக் போஸ்ட்ல ஏன்னா ஒருத்தன் வந்து செக் பண்றான், டிக்கெட்டை காட்டுறான்னா டிக்கெட்டில் இறங்கடா கேள்வி. அப்போ அவர் சொன்ன பிரகாரம் நம்ம நடக்கல. அதுபோல யாராவது இருந்தார்களா? ராமானுஜர் காலத்திலே இருந்தார்கள். 3ஆம் குலத்தங்க திரிபுர சுந்தரி அவங்க மனைவி பெயர். அவங்க ஒட்டக்கொத்த கம்பரோடிக்கு அடுத்து வரக்கூடிய புகழேந்தி காலத்துல அந்த அம்மா சிஷியா இருக்கிறான். அப்ப ராமானுஜர் அந்த அம்மா சிஷியா மாறிடுறான். அந்த அம்மா பேர் திரிபுர சுந்தரி. அவள் சொல்றா, பாண்டி நாட்டு இளவரசி, பாண்டி நாட்டு ராஜா ராணியுடைய மகள் அவள். மீனாட்சி கோயில் அவங்களுக்கெல்லாம் குலதெய்வம். ஏன் நம்ம குலதெய்வத்துக்கு வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்ல, அப்ப இவள் சொல்றா, காட்டிசால் மூலையில் எங்கள் சுவாமி ராமானுஜர் ஒரு வியக்தியை காட்டினால் நான் வணங்குவேன்றான். காட்டிசால் மூலை புரியுதா? நம்ம வீடு 4 திக்கு இருக்குல்ல, ஒரு திக்குக்கு ஒரு பேர். இது ஒரு சனி திக்குன்னு சொல்லுவாங்க, கன்னி மூலை அந்த மூலைன்னு சொல்றாங்க இல்லையா. அதுபோல ஒரு மூலைக்கு ஈசான்ய மூலைன்னு பேர். அந்த ஈசான்ய மூலை வாயில சொல்லக்கூடாதான். சமஸ்கிருதத்தில் காட்டிசால் மூலைன்னா ஈஸ்வர திக்குன்னு பேர். அந்த அம்மா அப்படி சொல்லி, எங்க ராமானுஜர் சொல்லலை, எங்க ராமானுஜர் சொன்னால் வணங்குவேன், அவரு சொல்லலை நான் வணங்குவேன். இது ராமானுஜரை நடத்தி காமிச்சிட்டார். அதுக்கோசரம் நான் அவங்களை எதிர்க்கல, அவங்களை வெறுக்கல. என்னை போல அவனும் யார் சிவன் பிரம்மாவா. ஆனா எம்பெருமான் ஒருவனை பரமாத்மா. நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகன் நாராயணன் தானே படிக்கிறாரு. அப்ப அந்த நான்முகன் தான் சிவன் படிக்கிறாரு. அப்ப இதான் ப்ரூஃப். அப்ப வேதத்தில் இருக்காதல்லவா, அப்போ பரிபாடல் சொல்கிறது அல்லவா. அப்ப இது எல்லாம் எடுத்துக்காட்டு நமக்கு புரிகிறது. அப்ப இந்த நடத்தி காட்டுறான், ராமானுஜர் நடத்தி காட்டுறேன். பெருமாள் புறப்பாடு திருவானைக்கால் பெருமாள் திருவானைக்கால் கோயில் உள்ள இவர் 700 பேர் நிக்கிறாங்க பின்னாடி. ராமானுஜர் நிக்கிற, மழை பெஞ்சு மழை நினைச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த தீட்சர் வந்து கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடுறாங்கன்னா, நீங்கள் உள்ள வரலாம், உங்க பெருமாளே வந்துட்டாரு,
சொல்றாரா ராமானுஜர், என் கணவன் எங்கே வேண்டாலும் செல்வார், என் எம்பெருமான் கணவனை போல நாங்கள் மனைவியை போல எனக்கு வரமாட்ட போடாட்டார். அப்படி மழையிலேயே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க. இது ஒரு உயர்வான பக்தி. இருப்பதிலேயே குலசேகர ஆழ்வார் சொல்றார், கொண்டான எல்லா குலமகள். இது அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் வந்துடும், எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். வந்தவன் மேன்மக்களாகி. அதுபோல யாராவது வாழ்ந்தார்கள் நிறைய பேர். திருப்புக்குள்ளே எதுக்கு அவசரம் பெருமாள் ஒரு புறப்பாடே பண்றாரு தெரியுமா? குதிரை வாகனம்னு பேரு, பஞ்சகல்யாணின்னு பேர் அந்த குதிரைக்கு. இப்போ நீங்க மாசி மாசம் வருஷத்துல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த சிற்பி விஜயராகவனுக்காக ஒரு பஞ்சகல்யாண குதிரையை செய்யறாரு. பெருமாள் அந்த புறப்பாடு ஆகுறாரு. புறப்பாடு ஆகும்போது அந்த குதிரை என்ன ஆச்சு, பறந்துச்சு. கட்ட குதிரை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே ஐயோ பெருமாள் பெருமாள். உடனே இவன் என்ன பண்ணா, இவன் ஏதோ ஒன்று பண்ணா அந்த சிற்பி. உடனே வந்துட்டேன் அந்த குதிரை எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு உடனே பெருமாள் ஏழை பண்ணி இவனை ரொம்ப கொண்டாடுறாங்க. அந்த குதிரை அப்படியே உள்ளுக்கு வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில பார்த்தா பக்கத்துல கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயிர் மேஞ்சி ரொம்ப சாவையாகி போய் இந்த குதிரை சாப்பிட்டு போனது. சாப்பிட்டு மீதி எல்லாம் இந்த குதிரை வாயில கொஞ்சம் வந்த வழியெல்லாம் வந்து அந்த நேரத்தில் அந்த விவசாயம் அந்த குதிரையை அடிச்சிட்டான். அவன் அடிச்சு எடுத்த ரத்தமா வந்துச்சு. வந்து பார்த்தா இந்த குதிரை வாயில பில்லாரு. மறுநாள் அடுத்து 3 மாசம் கழிச்சு அவன் விவசாயம் பண்றான். அந்த விவசாயம் வலையில சாய்வா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் இந்த குதிரைகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த பெருமாளை வேண்டிக்கிட்டு அப்புறம் நன்றாக விளைஞ்சது. அப்புறம் அவனே புல்லு கொடுக்குறான். இப்போ கூட அந்த புறப்பாடு போது அவன் புல்லு கொடுக்க வரான். புல்லு கொடுக்குறான். அந்த வெகேஷன் நக்கிறது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த குதிரை பிடிக்கிறது சரி வேற ஒன்று. அந்த இடத்துல இந்த குதிரை செஞ்சு இல்லை, ரொம்ப அழகா இருக்குல்ல. அப்போ வரதராஜன் அங்கே எவ்வளோ ஒரு 6-7 கிலோமீட்டர் தானே, பக்கமே தானே கோவில். அப்போ வரதராஜனுக்கு செஞ்சு கொடுக்குறேன், நான் செய்ய மாட்டேன். யாரும் அந்த சிற்பி மற்றவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க. ராஜா ஆணையிடுகிறார், செய்கிறாயா இல்லை உன்னை சிறைப்பிரசேதம் செய்கிறேன் அப்படின்றார். இந்த நாட்டை விட்டு கடத்துற போடா அப்படின்றார். உடனே இப்படி கணிகண்ண மாதிரி திருவசி ஆழ்வார் மாதிரி அவர் சொன்னான், விஜயனுக்கு எடுத்த கை வரதனுக்கு இல்லைன்னு குத்திக்கிட்டேன் தனித்தானே. அப்படியே அப்படி போயிட்டு இருந்துச்சு. உடனே பெருமாள் வந்த ஒரு புள்ளை எப்படி தகப்பனுக்கு சீஸ்வரனை பரிபாலனை பண்ணுவான், அதை பெருமாள் பண்றாரு இவனுக்கு. எப்படி திருப்பதி பெருமாள் ஆனந்த ஆழ்வானுக்கு செய்வார். இப்போ நடக்குது இல்லை, பேக் சவாரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல திருப்புக்குழியில இந்த விஜயராகவன் அந்த சிற்பிக்கு இப்ப நான் வரதன் யாரு, விஜயம் யாரு? அவன் வேற வேறையா இல்ல வரத கோச்சிக்கிறான், மோட்சத்தையே கொடுத்துட்ட. இது ஒரு உயர்வான இருப்பதிலேயே. இதுபோல் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இருந்தார். அது ஸ்ரீரங்கத்துல வலது பக்கம் நம்ம திவ்யதேச யாத்திரை போனா முதல் நன்றி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொன்ன. அஷ்டபிரபந்தம் பாடிக்கிறார் அவர். அந்த அஷ்டபிரபந்தத்துல இந்த 108 அது வரும். அது பாட வைக்கிறவர் யாரு, பெருமாள். இப்ப திருப்பதி போனா ஒருத்த துணை கொண்டு சேவிக்கணும்னு சொன்ன ஞாபகம் தான் யாரு? அந்த பஸ் இல்ல, நல்ல ஞாபகம் வச்சுக்கிறாங்க. கரெக்ட், வெரி குட். குறும்பருத்த நம்பின்னு பேரு. அவன் தொண்டைமான் சக்கரவர்த்தி காலத்திலே வாழ்ந்தவன். அந்த கதையை பத்தி நீ யாரும் கேட்பீங்கன்னு பார்த்து யாரும் கேட்கலாம், சொல்றேன், சுருக்கமா சொல்லிடுறேன். ஸ்ரீரங்க பெருமாள் செய்ய வலது பக்கம் திருவண்ணாமலையான உருவம் இருக்கா, கையால் வரையப்பட்டிருக்கின்றனவா. அந்த உருவத்துக்கு கீழே வலது பக்கம் ராமானுஜர் இருப்பார், இடது பக்கம் குறும்பருத்த நம்பின்னு அதை நீங்க படிச்சு பாருங்க. இப்போ ஸ்ரீரங்கத்துல வலது பக்கம் ஒவ்வொரு தூரம் சொல்லு. கொடிக்கம்பம் இருக்கா? கொடிக்கம்பத்துக்கு உள்ள போறீங்களா? இடது பக்கம் உள்ள போனா ராஜா ராணி ஒரு இளவரசி இருப்பான். அங்க போவாதீங்க. வலது பக்கம் அப்படியே திரும்புங்க. திரும்பின உடனே ஒரு பெயிண்டால் வரையப்பட்டிருக்கும். ஒரு பெயிண்டால் திருவேங்கடமுடையான் அர்ஜுனத்து போறதுக்கு கீழே ஒரு பெயிண்டால் வரையப்பட்டிருக்கும். அங்க கீழே குறும்பருத்த நம்பின்னு எழுதி இருக்கும். வலது பக்கம் ராமானுஜர். அவர் பேர் தான் குறும்பருத்தன். அவர் வரலாறு என்னன்னு பார்த்தா தொண்டைமான் சக்கரவர்த்தி காலத்துல நடந்த நிகழ்ச்சி. தொண்டைமான் சக்கரவர்த்தி எம்பெருமாடத்தை நேருக்கு நேராக பேசக்கூடிய பக்திமான், மிக சிரேஷ்டமானவன். அவனை பத்தி திருமங்கையாழ்வார் பெரிய தமிழ்ல பாடுறார். தொண்டை மன்னவனுக்கு ரகசியத்தை எல்லாம் சொன்னியே, அது மாதிரி எனக்கு சொல்லிக்கிட்டு கேட்கிறார். திரும்ப அந்த ரகசியத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. யாரு? பெருமாள். யாரு? தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு. அவன் பக்திமானாக நன்றாக இருந்தான். எதிரி நாட்டு அரசன் போர் தொடுத்து வருகிறான். நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறார். தன் சங்க சக்கரத்தை அமைச்சு எதிரெல்லாம் அழிச்சிருக்காரு. அதாவது சங்க சக்கரம் இல்லாம இருந்தார். அப்ப தான் ராமானுஜன் சங்க சக்கரத்தை வைக்கிறார். சில பேர் வேற எதுமா சொல்லி ஏதோ போய் சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. நமக்கு இளங்கோ வடிகள் அவர் பாடுறார். திருமலையில நடக்கல, இது நடக்கிறது கீழ் திருப்பதியில. தொண்டைமான் சக்கரவர்த்தி அந்த ராஜ்யத்துக்கு ராஜா. அவன் டெய்லி போய் பெருமாளை சேவிச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு வருவான். அவன் என்ன பண்ணிட்டான், விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 இருக்கிறது அல்லவா,
ஒவ்வொரு நாமத்துக்கு ஒரு தங்க புஷ்பம், 1008 நாமத்துக்கு சொர்ண புஷ்பத்தை வச்சார். இப்போ சொர்ணாபிஷேகம் நடக்கும், நீங்க அப்பவும் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த குறும்பரத்தை நம்பி என்ன பண்றாரு, கீழே அவருடைய தொழில கொய்யவன் பானை செய்து விற்பது. இப்போ திருமலைக்கு வரவங்க பெருமாள் சேவை தானே வராங்க, அதனால என்ன பண்ணுவாரு, ஒரு பானையை செஞ்சு விற்று அதில் வர வருமானத்தை தன் மனைவி கிட்ட கொடுத்து இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால மலைக்கு போக முடியாது, பெருமாள் சேவை டைம் இல்லை. அவர் என்ன பண்றாரு, நீங்க கொடுக்கறது கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்ன பண்றாரு, தன் மண்ணாலேயே ஒரு திருவேங்கடமுடியான உருவம் செஞ்சு மண்ணாலேயே இந்த புஷ்பம், இது தாமரை, இது மல்லி, இது இருவாட்சி அப்படின்னு அவர் செய்தார். இவர் செய்யறது எங்க, கீழே. தொண்டைமான் சக்கரவர்த்தி மேல போனாரு, தங்கத்தால 1000 புஷ்பத்தை செஞ்சாரு. கொஞ்சம் வந்துடுச்சு கரும், நான் இருக்கவே தங்கத்தாலேயே 1 2 1008 புஷ்பம். ஒரு பெருமாட்ட பேசுறா, அவர் பேசல. பெருமாள் பேசலையே, மண்டி இச்சுக்கிறார். நீ எனக்கு பேசலாம் ஒன்னும் மண்டி இச்சு பண்ணுவார். மேல ஆசிரியர் சொல்லுது, கரு வந்துச்சு, நான் செஞ்சேன்னு ஒரு ஆணவம் வந்துச்சு, போ உன்னை விட தூய்மையான பக்திமான் கீழே உள்ளான், அவன் கிட்ட போய் சேவிச்சு அவன் திருவடி பாத பூஜை வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் தான் தொண்டைமான் சக்கரவர்த்தி கீழே வராரு. அவர் பாக்குறாரு, இப்ப இவர் மாறு வயசுல வந்ததான் அங்க கவனிக்க முடியும் அவர் என்ன பண்றாருன்னு. அதே போல அவர் தொழில செய்யறாரு. கடைசி நேரத்துல இரவு, அப்ப அந்த மீதி புஷ்பம், அந்த தங்க புஷ்பத்தின் மேல அந்த மண் புஷ்பம் மேலேயே வீழ்ந்துதான் திருப்பதியிலே. இவர் இங்க போற புஷ்பம் எல்லாம் எங்க விழுது, இங்க விழுதான். இத பாக்குறாரு மறைஞ்சிருந்து. யாரு, தொண்டைமான் சக்கரவர்த்தி. குறும்பு அறுத்த நம்பி, முக்குறும்பு, அனைத்து குறும்பையும் அறுத்தவர். இது பார்த்த உடனே அவர் பார்த்த உடனே திருடி கெட்ட புஷ்டர் பிடிக்கிறவர் யாரு, தொண்டைமான் சக்கரவர்த்தி. இம்மாலதான் எனக்கு தெரியும் திருடி அப்படின்னு சொல்ல, என் பக்திய உங்ககிட்ட பெருமாள் சொல்லிட்டாரா. பெருமாளுக்கு அவருக்கு என்ன வாக்குவாதம், எப்போ என் பக்தியை நீ தெரியப்படி உடனே மோட்சத்தை கொடுத்துடணும். உடனே தெரிஞ்சு போச்சு, உடனே மோட்சத்தை கொடுத்தா திருவடி வாங்க போச்சு, ஆனால் இவருக்கு சாபமும் போச்சு. அதனால தான் திருப்பதிக்கு போனா குறும்பரத்தை நம்பி இல்ல, அந்த இடமெல்லாம் இல்ல, அந்த இடமெல்லாம் போயிடுச்சு. நாம் நினைத்துக் கொள்ள அந்த தீர்த்தம் இருக்கு பாத்தீங்களா, கபில தீர்த்தம் சொல்லுவாங்க, ஆழ்வார்கள் சன்னதி, அங்கதான் குறும்பருத்த குறும்பு, ஜாதி குறும்பு, செல்வ குறும்பு, ஞான குறும்பு அப்படின்வாங்க. அது போல யாரா இருந்தாங்களா, குறத்தாழ்வார் ஒருவரை மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பு. இது வஞ்சமா, இந்த 3 குறும்பும் வஞ்சம். எவனவத்த எதிரி மேல எதிரி வஞ்சம் வச்சுக்கிறான், இப்படி பின்னாடியே போய் அவனை குத்தி சாவடிச்சிடறான். அது போல இந்த 3 குறும்பு நம்மளை கெடுத்து விடும். அது போல இவர் இல்லாதவர். அப்ப இதை எடுத்து காட்டுறாங்க நம்ம பெரியவங்க. அப்ப பாருங்க, சுவாமி ராமானுஜர் அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான இடத்துல ஒருத்தர் இந்த ராமானுஜர் வந்து மோட்சத்தை கேட்கிறார். அவங்க யாருன்னு பார்த்தா, ராமானுஜருக்கு மண்டபத்துக்கு மோர் கொடுக்கக்கூடியவர். அந்த மோர் கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீரங்கத்துல பணத்தை முதலியான தான் கணக்கு பார்த்து பணம் கொடுப்பார். அப்போ பணம் வேணும், எனக்கு பணம் வேணாம், என்ன வேணும், ராமானுஜர் இந்த நாள், இந்த நட்சத்திரம் ஒரு ஓலைச்சுவடில் எழுதி, என் பேர் இதை எழுதி திருவேங்கடமுடியானே இந்த மாதிரி மோட்சி கொடு. இந்த மாதிரி கேட்கறா. அப்படியா, அந்த நம்பிக்கை உள்ள, நம்பிக்கை தான் உயிர், நன்றாக புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை தான் மிக 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 முக்கியம். எப்படி ஒரு குழந்தையானது தன் தாய் சொன்ன உடனே தகப்பன் அப்பான்னு கூப்பிட்றான், அதான் நம்பிக்கை. முதலிடம் சொல்றாரு, அந்த நம்பிக்கை உண்டான்னு கேட்கிறார். ராமானுஜர் முகத்தை சேவிச்சாலே மோட்சம். எப்படி ஆராயப்படியில் வரும் வைஷ்ணவன் பெருமாளுக்கு பூஜை பண்ற ஒரு இத்தனைக்கும் அவருக்குள்ள வைஷ்ணவனா இருந்து என்னமோ தெரியல, ஒரு 2 நாள் வேற மாதிரி போயிட்டாராம், வேற சமயத்துக்கே போயிட்டாராம். அப்புறம் குறத்தாழ்வான நெருங்கி நேரம் பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து வீட்டில் திருமணம் வச்சுக்கிட்டு பஞ்சகச்சை வச்சுக்கிட்டு பழைய பிறகால வந்துட்டாராம். அவங்க அப்பா கேட்டாராம், இப்போதான் குறத்தாழ்வானை சேவிச்சான்னு கேட்டாராம். எவ்வளோ ஒரு ஞானம் பாருங்க. அது போல ராமானுஜரை சேவித்தாலே நமக்கு அவர் சீட்டு கொடுத்தாலும் சொல்ல மாட்டாரா என்ன. அதே மாதிரி போக, அதே போல சீட்டு எதுக்கு வைக்க, அதே போல அந்த அம்மா ஓலைச்சுவடி எடுத்துக்கொண்டு திருவேங்கடமுடியான இடத்துல செல்ல, அந்த நாள், அந்த கிழமை, அந்த ஓலைச்சுவடி திருவேங்கடமுடியான திருவடியில் இருக்க அந்த அம்மா அப்படியே மோட்சத்துக்கு சென்றார். இது நடந்த நிகழ்ச்சி ராமானுஜர் காலத்துல. அது போல ஒரு ஊமை, ஒரு காது, நம்ம கூட ஒருத்தர் வந்துக்கிறாருல, காதுன்னு கேட்கல, ஊமை இல்லை, ஆனா புத்தி கூர்மை இருக்கு அவருக்கு, நல்ல புத்தி கூர்மை இருக்கு. அவன் ராமானுஜர் மோட்சத்தை கேட்கறான், என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியல. உடனே ராமானுஜர் பார்த்தார், அவனை கையை பிடிச்சிட்டு கதவை உள்ள போயிட்டு கதவை தாப்பால் போட்டுட்டு உள்ள இட்டு போய் அவன் தலைமையில தன் காலை எடுத்து வச்சு,
அனைத்தும் இதை குறத்தாழ்வான் அந்த சாவி துவாரம் இருக்குல்ல அதுல எட்டி பார்த்துட்டு ஒன்னு அழுது மூச்சு ஆகிட்டாராம். ஏன் நான் குறத்தாழ்வானாக பிறந்து கெட்டே போட்டேன், நானும் ஊமையா பிறந்திருந்தா அந்த திருவடி எனக்கு கட்சிருக்குமே ஒன்னு அழுதாராம். அப்ப பாருங்க அந்த ராமானுஜர் காலத்துல ஒரு காரி கொடுக்குறாரு, இப்படி எல்லாம் நடக்குது. நமக்கு ஒரு செயல்முறை வடிவத்துல தாவ குண்டர நாம யாக மந்திரகாண்ட வழிமுறையை கொண்டு வந்து யாரு அதில் நம்பிக்கை உள்ளதோ அவர்கள் இதை வந்தார்களே ஆனால் கண்டிப்பாக மோட்சம் சின்னம் என்று சொல்லி மனோலமாமுனி தான் இப்ப நீங்க சேவிச்சிக்கல உதய சித்திர மாலை அது ரொம்ப அழகா சொல்றாரு. இப்போ நம்மாழ்வார் சொன்ன ரகசியம் கரெக்டா மதுரை ஆழ்வார்கிட்ட வந்தது. ஒரு 3000 ஆண்டு மஞ்சு போச்சு. ஆனா பெருமாள் உடல சிம்ம நாதமணிகள் திரும்ப நம்மாழ்வாரை கொடுத்துட்டாரா? அந்த சிம்ம நாதம் என்ன பண்ணிட்டாரு? அதே போல மறந்து போட போகுது. அதனால ரகசியம் எல்லாம் ஒரு வாழை சொல்ல எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக வரவழைச்சி உய கொண்டார் ஆளவந்தார்கிட்ட வந்து திருக்கோட்டமை மூலமாக ராமானுஜர்கிட்ட வந்து அது அப்படியே எம்பாள் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவிதிப்பிள்ளை லோகாச்சாரியார் குரகுலத்துவதாச திருவாய்மொழிப்பிள்ளை மணவாளம். அந்த மணவாள மாமணி சொல்றாரு ரொம்ப அழகா. இப்ப சேவிச்சிங்கல்ல எந்தை திருவாய்மொழி பிள்ளை அருளால். இப்ப திருவாய்மொழி பிள்ளை யாரு? அவர் ஆச்சாரிய குரகுலத்துவதாசர், அவர் ஆச்சாரிய பிள்ளை லோகாச்சாரியார், அவர் ஆச்சாரிய வடக்கு திருவி பிள்ளை, அவர் ஆச்சாரியன் தான் அங்க நம்பிலை எடுத்து காட்டுகிறாரு. நம்பிலை ஆச்சாரியன் தான் நஞ்சியர், நஞ்சியர் ஆச்சாரியன் தான் அந்த இடத்துல பார்க்கும்போது பராசர பட்டர், பட்டர் ஆச்சாரியன் தான் எம்பா ராமானுஜாரியன். அப்ப ராமானுஜர் கிட்ட வந்த ரகசியம் எந்த திருவாய்மொழி பிள்ளையின் அருளால் எனக்கு கிடைச்சது. மனோகரன் சொல்றாரு. இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்ம படிக்கணும். என்ன படி தனின்னு சொல்றீங்க? ஒரே ஒரு தனியன் எல்லா ஆழ்வாரும் சொல்லுங்க. கரெக்ட். பூதம்னா பூதத்தாழ். பூதம் ரகசிய மகராஸ்வய பட்டநாத ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டாள் பக்திசார. பக்திசார யாரு? சிவன் கொடுக்கிறார் பட்டம். பக்திசார குலசேகர யோகிவார். யோகி யாரு? திருப்பநாள். ஏன்னா சொன்ன ஒரு பற்று ராமானுஜர் வரைக்கும் தான் இவர் சொல்றார். மனவன் அதுக்கப்புறம் தான் வர்றார். அப்போ பெருமானார்கிட்ட வந்த ரகசியம் பட்டர் நஞ்சிய நம்பிள்ளை வடக்கு திருப்பி லோகாச்சார கோரகுலோத்தமதாசர் திருவாய்மொழி பிள்ளை கிட்ட வந்தது. அது என்கிட்ட வந்தது. இப்ப நான் உங்களுக்கு பாட்டு மூலியமா சொல்றேன். இந்த 80 பாட்டு மூலியமா சொல்றேன். அதான் உபதேச ரத்தின. அத கேட்டு அது எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன் அருளால் வந்த உபதேச மார்க்கத்தை, மார்க்கம்னா வழி வழியாக வந்து கொண்டுள்ளன. அந்த மார்க்கத்தை மக்களுக்கெல்லாம் சொல்றேன், கேட்டுக்கோ. அதான் இந்த உபதேசத்தை நம்ம பாருங்க எவ்வளவு விசேஷமான இந்த அர்த்தங்கள். அதனாலதான் நம்ம கால்சியம் பண்ண ஆழ்வார் பெருமானார் ஜியர் மணவாளமாமி, ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பெருமானார் ராமா. இது போல இப்பேற்பட்ட விஷயத்தை யார் யார் தெரிந்து கொண்டு அதை பிரகாரம் வழி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம். அப்ப இந்த எளிமையான வழி அந்த காலத்துல கர்மயோகம் ஞான யோக பக்தி யோகம் கஷ்டமா இருந்தது. ஆனா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ கேரளால மந்திரம் தந்திரம் பாந்திரம் பழைய ஜென்மங்கள் எடுக்கிறோம். அப்பதான் மோட்சம். ஒரு ஜடபரதன் மானா பிறந்துட்டாரு. அப்ப எவ்வளவு பிறவிகள். ஆனா இந்த சரணாகதி மார்க்கமானது உடனே பிணைக்கும். இது ராமானுஜர் தான் நமக்கு ஈடுபடுத்துகிறார். அதை எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு அப்பொழுது தின்னும் அதன் பிறகு நடந்தா போறோம், வேற ஒன்றும் தேவையில்லை. அதனால தான் ஏகாக்கிர சித்தன்றது மிக உயிர். சொன்ன ஒரு ராமானுஜர் மோட்சம் வேணுமா வேற எங்கேயும் போகாது, பெருமாள் கிட்ட மட்டும். மோட்சம் வேணாம் வேற ஏதோ வேணும், 10 ஜென்மா கழிச்சு நான் மோட்சத்துக்கு வரேன், சரி எல்லா தெய்வத்துக்கு போக தப்பு இல்லை போ அப்படின்னு சொல்ற ராமானுஜர் சொல்ற. அதுதான் இது. அது இந்த காலத்துல எடுபடுமானா அது எடுபடுதோ இல்லையோ, இதுதான் வழிமுறை. இந்த வழிமுறையை பின்பற்றினால் மோட்சம் அப்பிறவியிலேயே யாரும் தடுக்க முடியாது. அதுதான் மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனியாம் பொன் அடியாம் செங்கமல போதுகரில் உன்னில் சிரத்தாலே தீண்டில் அமானவன் நம்மை கரத்தாலே தீண்டல் காட்டன். இப்ப நம்ம கிட்ட ஒருத்தங்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கி வச்சுக்கோ, எப்போ கொடுப்போம் நல்லவனா இருந்தா. ஏமாத்திட்டு போன பத்தி நான் சொல்ல வரல, திருப்பி கடனை கொடுக்குறவரை பத்தி சொல்ல வரேன். சில பேர் ஏமாத்துறதுக்கோ சில பேர் வாங்குவாங்க. அந்த கடனை கொடுத்துட்டா எப்ப கொடுப்பான்னு ஒரு உண்மையான தர்மவான் சிந்திப்பான் அல்லவா. அது போல அமானவன் என்பவன் கடன் பட்டவன் ஆயிட்டாரா. நமக்கு யாருக்குடா இவன் அமானவன் யாருன்னா பரமபதத்துல அவரு ஒரு பெருமாள் விரஜையை தாண்டி போகும்போது அவரு தான் நம்மளை கையை கொடுத்துட்டு போவார். வழித்துல பேர் திரும்ப போவார். அவர் கிளம்ப அவரு வேற, இவர் விரஜைக்கு அக்கறையில் இருப்பார். அவரு நம்மளுக்கு கடன் பட்டவன் ஆயிட்டாராம். யாரு? இந்த பஞ்ச சமஸ்காரம் பண்ணிக்கொண்டு ராமானுஜர் சொன்ன பிரகாரம் நடந்து கொண்டு இந்த மணவாள மாமுனி திருவடின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு போய் செங்கமலம் பொன்னடி அதான் சொல்லுது இந்த இடத்துல. மண்ணுயிர்கால் இங்கே, மண்ணுயிர்காலே மணவாள மாமுடைய பொன்னடி
செங்கமலம். இப்போ நீங்க மலம் சேவிக்க போனா அந்த திருவடி தலைமையில வைப்பாங்க. அந்த திருவடி யார் தலைமையில படுகிறதோ அவர்களுக்கு பெருமாள் கடன் பட்டவன் ஆயிட்டான். இந்த கடனை இவனுக்கு எப்ப கொடுக்கலாம்? பார்த்துக்கிட்டே இருப்பாராம். பக்தி ஞானம் எல்லாத்தையும் கொடுத்து மோட்சத்துக்கிட்டு போகலாம். இதுதான் பாசுரத்துடைய தாற்பயம். இதுதான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரேடியாக வந்துடாது. அப்போ யாத்திரை போனா வரும், நாமத்தை சொன்னா வரும். இப்போ இந்த சரணாகதித்துவம் மிக மிக எளிமையை அதை தான் ராமானுஜன் கொண்டு வந்தார். அதுதான் நமக்கு பெரியவங்க காட்டின வழி. இதன் பிறகால வாழ்ந்தானே ஆனால் அவன் ஞானி ஆகிறான், அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் அஞ்ஞானி ஆகுறான் பெரியவங்க எடுத்து காட்டினாங்க. ஏதோ நம்ம யாத்திரை பாருங்க, நமக்கு ஆபத்து வந்தது தலைக்கோ தாழ்த்தோட போயிடுச்சு பாருங்க. அதுதான் நம்ம சரணாகதி பற்றி முதல் நாளே ரூம்ல பார்த்துட்டோம், எல்லாம் பயந்து ஓடுறோம் இல்லையா? ஆபத்துகள் எப்பவுமே சரி, ஒரு நல்லதுன்னு சொன்னா, ஒரு இரவுன்னு சொன்னா, ஒரு பகல் நம்ம நல்லதுன்னு ஒரு கெட்ட கூடவே இருக்கும். ஆனா நாம் முழுமையாக அவனை நம்பிட்டு நம்ம சரணாகதி பண்ணா பெருமாள் கூட காப்பாற்று. தலைக்கு வந்தது அது மாதிரி நான் யாத்திரை பண்ண சிறப்பாக அனுபவிச்சு இது வருஷம் வருஷம் அனுபவிச்சுட்டா இருக்கிறோம். அழுவாரி பெருமானாட்சி தொண்டை கொஞ்சம் சரியில்லை.